அன்னபாரதி அவர்களின் தலைமையிலே பட்டிமன்றம் நடைபெறுகிறது. நமக்கு வாழ்க்கைக்கு அடிப்படையான கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். 5 ஆண்டுகள் நான் பங்கில் இருந்த பொழுது பங்கு பணிகளிலும் சரி, சமூக பணிகளிலும் சரி மிகுந்த ஆர்வத்தோடு செயல்படுகிறவர்கள். அவர்களது மகன் அஜய் என்னிடம்தான் கீபோர்டு அவன் பழகினான். ஆலயத்திலே கீபோர்டு வாசிப்பான். அவர்களது கணவரும் ஆலய நிகழ்வுகளில் எப்பொழுதும் உடன் இருப்பார்கள். திருப்பலியிலே ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்வார்கள், ஆர்வத்தோடு கலந்து கொள்வார்கள். இந்த நாளிலே அவர்களது தலைமையிலே அருமையான இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நமது ஊர் பொறுப்பாளர்கள், இன்னும் காண வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நினைத்து பார்க்கிறேன். சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெறும். எனவே எல்லோரும் இருந்து அதை பார்த்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நமது ஊரின் சார்பாக உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். பெரிய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் பெரிய ஒரு கைத்தட்டலுடன் நம்ம சொல்லலாமா இறை மக்கள் சார்பாக? ஏன்னா பங்கு தந்தையை பற்றி சொல்லணும்னா, படிப்பு இருந்தால் 10 பேருக்கு சொல்லி கொடு, பணம் இருந்தால் 10 பேருக்கு அள்ளி கொடும்பாங்க. அந்த ஒரு நல்ல பண்புக்கு சொந்தக்காரர் உங்களுக்கு பங்கு தந்தையாக கிடைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய அலோசியஸ் துரைராஜ் ஐயா அவர்களுக்கு பெரிய மனமார்ந்த பாராட்டுக்கள். உடனடியாக ஒரு பக்தி பாடலோடு நம்ம பட்டிமன்றத்தை ஆரம்பித்து விடலாம். பக்தி பாடலை வழங்குவதற்காக அன்பு சகோதரர் சிவராஜன் அவர்களே ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு ஆரம்பிக்கலாம். நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா, கால திரையின் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா. நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா, கால திரையின் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா. தென்னை உயரே பனை உயரே சென்னல் உயர்ந்து கதிர் பெருக, மின்னும் காளை மடல் விரியும் வேளாங்கண்ணியனுமோரா. நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா, கால திரையின் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா. பூவும் மணமும் புதுவையிலின் பொலிவும் சுமந்த இளம் தென்றல், ஆவும் கன்றும் மழைக்கின்ற அன்பு குரலில் விளையாடும். நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா, கால திரையின் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா. பொன்னே பிடித்த நல்வுழவர் பூமி தாயின் அருள் கொண்டார். தண்ணீர் இன்றி மீனவரும் தாவும் கடலின் நெறி கண்டார். நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா, கால திரையின் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா. தேனும் கலந்த தினை மாவும் தீரா இன்ப சுவை சேர, மானின் விழியால் மனை பேணி மாறா காதல் நெறி நின்றார். நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா, கால திரையின் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா. ஒரு பெரிய உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். மீண்டும் ஒரு பக்தி பாடலை வழங்குவதற்காக அன்பு சகோதரி எங்க சின்ன கோயில் சித்ராக்கா வராங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் இதோ. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமி,
அருமையான ஒரு கைத்தட்டலை கொடுத்துடலாம் எங்க சித்ரா அக்கா அவர்களுக்கு. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்கள். ஆஹா, உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் ஆசான், ஆங்கிலம் என்பது வெறும் மொழி தாங்க, தமிழ்தான் உயிர் என்று சொன்னால் அப்பேற்பட்ட முத்தான தமிழ் மொழிதான் எங்களுடைய தமிழ் மொழி. கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருப்பணி குழுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை நாங்கள் இந்த நேரத்துல சொல்லிக்கிடுறோம். ஒரு விருந்தோம்பலா, தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று சொன்னான் வள்ளுவன். விருந்தோம்பல்னா எங்கங்க, எங்க அகரக்கிட்டல வந்து கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு விருந்தோம்பல், அருமையான ஒரு திருவிழா. அகரக்கட்டு கோடி அற்புதர் புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர்களுக்கும், விழா கமிட்டியாளர்களுக்கும், பக்த கோடிகளுக்கும், ஆண் சிங்கங்களுக்கும், பெண் தங்கங்களுக்கும், சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும், எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாம சிறப்பாக பங்கு தந்தை மரியாதைக்குரிய பெருமைக்குரிய அலோசியஸ் துரைராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த ஒரு பாராட்டுக்களை இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம். அதே போல திரு இருதய அருட் சகோதரி அவர்களுக்கும், இறை மக்களுக்கும், சிறப்பாக ஊர் பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய நாட்டாண்மை டொமினிக் சாவியோ அவர்களுக்கும், பொருளாளர் நெப்போலியன் ஐயா அவர்களுக்கும், உபதேசியார் லூர்து மத்தேயோ அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு அருமையான ஒரு ஊர் அகரக்கட்டு, கோடி அற்புதர் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். உலகத்திலேயே அதிக பக்தர்கள் கொண்ட ஒரு புனிதர் இருக்கிறாரு அப்படின்னா அது அந்தோணியாராக மட்டும்தான் இருக்க முடியும். அதே போல பாருங்க, இயேசுவை அந்த சின்னஞ்சிறிய குழந்தைகளை கைகளில் ஏந்திய ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வம் நம்மளுடைய அந்தோணியார். இன்னைக்கு 3 தேர் பவனி வந்து நாங்க புளியம்பட்டி அந்தோணியார் திருவிழாவை முடிச்சுட்டு அங்க பூசையை பார்த்துட்டு அப்படியே இங்க வர்றோம். அங்க தேர் பவனி பார்க்க முடியலேன்னு பார்த்தா இங்க அகரக்கட்டுல அப்படி தேர் பவனி சும்மா அப்படி கோலோகோலமா நடந்திருக்கு. இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு தெரியுமாக்கா? அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதிய கவியரசர் கண்ணதாசன் இயேசு காவியத்துல ஒண்ணு சொன்னார். புண்கள் இருக்கும் வரை மருந்து தேவை நித்தியமே, மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, விண்ணர சமயம் உலகம் முழுவதும் இதுதான் தத்துவமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் இயேசுவை நம்புவோமேன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அப்படிப்பட்ட இன்னைக்கு நான் ஒரு பாட்டு பாடுனா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனா இவங்க 2 பேரும் பாட்டு பாடினாங்களா, அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா யார் அவங்கெல்லாம்? ஒரு ஹிந்து மக்கள். அவருடைய பேரு சிவராஜன், எங்களுடைய சித்ராக்கா. நான் ஒரு கிறிஸ்துவ சகோதரி, நான் பாடுறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா இவங்களும் பாடுறாங்கல்ல, இதுதான் ஒரு ஒற்றுமையோட ஒரு வெளிப்பாடுங்க. சூளம் சுமந்த சிவனின் தோள்கள் சிலுவை சுமக்கட்டும், இயேசுநாதரும் மாதம் 2 முறை ஏகாதசி விரதம் இருக்கட்டும், அரணும் அறியும் ஒன்றை என்று அப்துல்லா பாடட்டும், எல்லா உயிரிலும் அல்லாஹ் இருப்பதாய் ஆழ்வார்கள் பாடட்டும். இந்த ஒற்றுமைக்கு சான்றுதான் இந்த அகரக்கட்டு மேடை அப்படின்னு நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்க. பட்டிமன்ற தலைப்பு என்ன? மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை பணமா குணமா? நான் உங்ககிட்ட முதல்ல தீர்ப்பை கேட்டுறலாம் அப்படின்ட்டு பாக்குறேன். ஏன்னா எப்படி உங்களுடைய ஓட்டு யாருக்கு அதிகமா இருக்குது அப்படின்ட்டு பாத்திரலாம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை பணம் தான் அப்படின்னு சொல்றவங்க ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். பணம் தான். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை குணம் தாங்க அப்படின்னு சொல்றேன். ஆஹா 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 ஆஹா. ஆனா நான் இன்னைக்கு எப்படிப்பட்ட இன்னைக்கு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? நான் சொல்றேன், பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரனா, பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரனா, எவன் படுத்த உடனே தூங்குறானோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல. ஆனா குணம்னு சொன்ன உடனே இவ்வளவு குணவதிகள் அகரக்கட்டில் இருக்கிறாங்களா? கோடி அற்புதர் புனித அந்தோணியார் இந்த இதுல நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால என்ன பெயர்? கோடி அற்புதர். ஃபாதர் நிறைய பிரசங்கத்துல வச்சு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதையும் தாண்டி நம்ம சில குழந்தைகளுக்கு எல்லாம் புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். புனித அந்தோணியார் அவர்கள் நிறைய புதுமைகள் செய்வார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 13 புதுமைகளை செய்யறார். நிறைய பண்ணும்போது பார்க்கும்போது அங்கெல்ல ஒரு குரு வந்து சொல்றாரு, எப்ப நீ நிறைய இப்படி போதனைகள் பண்ணிக்கிட்டே இருக்க, புதுமைகள் பண்ணிட்டே இருக்க, கூட்டம் வந்து நிறைய சேருது, எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நீ என்ன பண்ணு, ஒரு நாளைக்கு 13 புதுமைகள் தான் பண்ணணும், அதுக்கு மேல நீ தாண்டி போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாரு குரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அந்தோணியார் அவர்களும் 13 புதுமைகள் தான் பண்றாரு. அப்படின்னு ஒரு முறை நடந்து வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கட்டடத்துல இருந்து ஒரு தொழிலாளி அப்படி தவறி விழுந்துறாரு. பார்க்கும் பொழுது ஐயோ, அன்னைக்குள்ள 13 புதுமைகளையும் ஆல்ரெடி அவர் செஞ்சு முடிச்சிட்டார்.
ஆனா மனசு பதப்பதைக்குது, எப்படியாவது வர காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆஹா ஆஹா அவங்கதான் அழகான சாமியாரோட பூசையை பார்த்திருக்காங்க, பிரசங்கத்தை பார்த்திருக்காங்கன்ட்டு அர்த்தம். அந்தரத்திலே நிக்க வைக்கிறார். அந்தரத்திலே நிக்க வச்சுட்டு மனசு கேட்காம குரு கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருந்தார். எப்படியாவது நான் இவரை மட்டும் கொஞ்சம் உயிர் கொடுத்துருது, அந்த ஒரு புதுமையை மட்டும் செஞ்சிருந்தேன்னு சொல்லிட்டு 13 புதுமைகள் செய்ததற்கு அப்புறமும் திரும்ப பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அந்த அந்தரத்தில் தொங்கிட்டு இருந்த அந்த மனிதனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து புதுமைகள் 14வது புதுமையா செய்தாராம். இதை பார்த்த குரு தான் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு நல்லவனா இருக்கியாப்பா, இனிமே நீ 13 புதுமைகள்லாம் உனக்கு ஒரு வட்டம் போட்டு நீ வாழ முடியாது, நீ எத்துணை புதுமைகளினாலும் செய்து கொள் என்று சொன்னதனால்தான் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் அப்படின்ட்டு நம்ம திருவிழாவை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே இப்ப நிறைய இதிகாசங்கள் இலக்கியங்கள் இருக்குங்க. ஆனா உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரே நூல் எது தெரியுமா? நம்மளுடைய பைபிள் தான் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்ட்டு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன், பாவிகளை மனம் திருப்பவே வந்தேன், மனித குலத்தை மீட்கவே வந்தேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தையும் காட்டுறமா? காட்டிட்டா நீங்க குணம்னு நான் உடனே தீர்ப்பு கொடுத்துருதேன், ஃபாதர்ட்ட நான் பெருமை சொல்லிட்டு கிளம்பி உடனே தீர்ப்பு முடிச்சிடலாம், பேச்சாளர்லாம் பேசவே வேண்டாம். நம்ம ஒரு கணத்தை கொடுத்துருதமா? என்னடி அவன் செஞ்சா நான் செய்யாம விட்டுருவனா? அவ என் வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்தானா நான் வராம போயிருவனா? பத்தியா சொல்றோமா இல்லையா? அப்ப பணமா குணமா அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த பேச்சாளர்கள் பெருமக்கள் அலசி ஆராய போறாங்க. அதை தாண்டி ஆண்கள் பெண்கள் நிறைய இருக்கிறதுனால எனக்கு உண்மையில பெண்களை பார்த்தா பேசிடுவேன், ஆண்களை பார்த்தா பேசிடுவேன். நான் பயப்படுற ஆள் யாரு தெரியுமாங்க? இந்த முன்னாடி உட்காந்துருக்கான்ல, அரை டவுசர் இருந்தாலும் உட்காந்துருக்காங்களா, முக்கா டவுசர், அவனெல்லாம் பார்த்தாதாங்க சத்தியமா எனக்குலாம் பேச்சே வராது. இந்த சின்ன பிள்ளைங்களை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். டே அந்த ஒயிட் டிஷர்ட் அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். டே தங்கம், உன் பேர் என்ன பேருடா? அங்க வாடா, உன் பேர் என்ன பேரு? உடனே மேடைக்கு வரக்கூடிய அந்த தங்கத்துக்கு ஒரு பெரிய கைத்தல கொடுக்க பார்க்கலாம். வாடா வாடா, வெரி குட் வெரி குட், சூப்பர். சொன்னோன்னா சூப்பரா இருக்கடா, அல்டிமேட் ஸ்டார் மாதிரி இருக்கிறியா. பின்ன முன்னாடி திரும்ப பார்க்கலாம். உன்னுடைய பெயர் என்ன? ஜெர்சி நண்டோ. ஜெர்சி நண்டோ. சரி, பெரிய பிள்ளையாகி நீங்க என்ன பண்ண போறீங்க? டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், விவசாயி, காவல்துறை அதிகாரி? வாட்ஸ் யுவர் எய்ம்? போலீஸ். காவல்துறை அதிகாரிக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. அக்கா அடுத்த வருஷம் வருவேன், போலீஸ் ஆயிடுவல்ல? அடுத்த வருஷம். சரி சரி, ஓகே, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. ஒரு வருங்கால காவல்துறை அதிகாரிக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுக்க பார்க்கலாம். போதும்டா, இவன் காவல்துறை அதிகாரி ஆகலாம், அதெல்லாம் விஷயங்கள்ல. கூப்பிட்ட உடனே அந்த மேடைக்கு வரக்கூடிய ஒரு தில்லுக்கே ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கணும். அதுதாங்க இன்னைக்குள்ள பசங்கிட்ட ரொம்ப பிடிச்சதே என்ன தெரியுமா? அந்த தில்லு தான். இன்னைக்குள்ள அவ்வளவு தூரம் ஷார்ப்பா யோசிப்பான். ஆனா உண்மையிலேயே அகரக்கட்டு கொடுத்து வச்சவங்க. இந்த பிள்ளைய பார்த்த உன் பேரண்ட்ஸ் எங்கடா? பெற்றோர்கள். ஐயா நீங்க தான் போலீஸோட அம்மாவா? வணக்கம் சொல்லுக்கா, போலீஸோட அம்மாக்கா. என்னக்கா பொழைக்க தெரியாத ஆளா இருக்க? மேம் சல்யூட் மேம். இப்பவே நான் எத்தனை சல்யூட்னாலும் நான் போட்டு போறேன். பாத்தீங்களா, சத்தியமா சொல்றேன். முந்தானத்து பரமக்குடியில பட்டிமன்றம், இப்படிதான் ஒரு பையன் உட்கார்ந்துருந்தான். படாரம் எழுப்பி கேட்டேன், இதே மாதிரி தான் கேட்டேன். பெரிய பிள்ளையாகி நீ என்னடா பண்ணுவ? டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, வக்கீல் ஆக போறியா, என்ன பண்ணுவேன்னு? நான் கல்யாணம் பண்ணுவேன் காணா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இல்லடா கொஸ்டின் புரியலன்னு நினைக்கிறேன். பெரிய பிள்ளையாகி நீ என்ன ஆக போற? நான் மாப்பிள்ளையாவேங்கா. இல்லடா பெரிய பிள்ளையாகி உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய போற? எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேங்கா. டே உங்க அம்மா அப்பா உன்கிட்ட என்னடா எதிர்பார்ப்பாங்க? எங்க அம்மா அப்பா நல்ல பேரம்பேத்திகளை எதிர்பார்ப்பாங்க. பயமுள்ள சுத்தி அங்கேயே தான் நிக்குது. 2 பிள்ளை பார்க்கணும், அதுக்கு ரமேஷ் சுரேஷன் பேர் வைக்கணும், எல்ஐசி இன்சூரன்ஸ் எடுக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு பணத்தை சேகரிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மத்தியில் வருங்கால காவல்துறை அதிகாரி ஆவேன்னு சொன்ன அந்த தங்கத்துக்கு ஒரு பெரிய கைதல் கொடுங்க பார்க்கலாம். சூப்பர் ஸ்டைல், எவ்வளவு அழகா சொன்னா மாதிரிக்கா. அப்படி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கெத்தா இப்பவுமே நீ ஆயிரவடா தங்கம். ஆனா உண்மையிலே ஏன்னா காவல்துறை அதிகாரி, உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. ஏன்னா கண்ணை காப்பது இமை என்றால் மண்ணை காப்பது நீ அல்லவா? அன்பே சிவம் என்றால் அன்பின் வடிவம் நீ அல்லவா? கல்லினுள் இருப்பது கடவுள் என்றால் என் கண்முன் தெரியக்கூடிய கடவுள் காவல்துறை அதிகாரின்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரு நாள் திருவிழா, ஒரு நாள் கொடியேத்தம், ஒரு நாள் கொடி ஜாலி. ஆனா ஒவ்வொரு நாளும் தூக்கத்தை தொலைத்து மனிதர்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு தூக்கத்தை தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு எத்தனை முறை கைத்தள்ளி கொடுத்தாலும் தகும். சரி ஓகே, நீ இப்ப ஆண்கள் பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு கேள்வி கேட்கிறேன். யார் அதிகமாக மேக்கப் போடுவா, ஆண்களா பெண்களா? பெண்களா? என்ன பார்த்துமா அப்படி சொல்றீங்க? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கன்ஃபார்மே பண்றேங்க. ஏன் இவர் மட்டும் ஜிக்கு ஜிக்கு சட்டை பிங்க் போட்டு வந்திருக்காரு, இவரை பார்த்தா நீங்க சொல்ல மாட்டீங்களா? மேக்கப் போடலாங்க. ஆனா உண்மையிலே நான் இதை ஒத்துக்கிடுறேன்.
2 பேர் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குது. ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்பினான்னா அவன் கடத்தெருவுக்கு போறான்னு அர்த்தம். அதுவே ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் போட்டு கிளம்பினான்னா எவனையோ நடுத்தெருவுக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம். கைத்தட்டல் இங்க மட்டும் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நடுத்தெருவுக்கு வந்த கோஷ்டின்னு அர்த்தம். பத்தியா? ஆனா உண்மையில பெண்கள் ஃபேர் அண்ட் லவ்லி, பேத்தி லவ்லி, பெரியப்பா லவ்லி, அப்பத்தா லவ்லி, ஆயா லவ்லி, அமிக்கி ஜிமிக்கி, ஆட்டலு மாட்டலு எல்லாத்தையும் போட்டா தாங்க அழகு. ஆண்கள் குளிச்சுட்டு வந்து இப்படி தலையை களைச்சு விட்டாலே ஆண் சிங்கங்கள் கொள்ளை அழகு கெத்தா உட்காந்துருக்காங்க பாரு. ஆனா வந்த உடனே இதுக்கெல்லாம் பூரா இருந்தா சிக்கன் பீஸ் சாப்பிட போயிடுச்சுங்க. இந்த இவர் ஒரு பக்கம் பிரியாணி சாப்பிடுறாரு, இவர் ஒரு பக்கம் சிக்கன். அவங்கெல்லாம் பரிமாறி முடியல நம்ம திருப்பணி குழுல. ஆனா நான் மட்டும் ரொம்ப டீசென்ட். நான்லாம் வந்தோன்னா பேமெண்ட் அதெல்லாம் எதையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதுக்காண்டி கொடுக்காம விட்றாதீங்க. எதுவுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். வந்த உடனே நான் ஒரு ஊர் மக்கள் எப்படி, ஊர் எப்படி, அதில் நான் ரொம்ப டீப் வந்த வேலையில் நான் கரெக்டாக இருக்கேன். வந்த உடனே நம்ம பங்கு தந்தை அவர்கள்ட்ட அந்த ஊர் எப்படின்னு கேட்டேன். மனுஷன் ஒருத்த வார்த்தை சொன்னார். நீங்கள்லாம் அந்த மேடைக்கு வந்திருக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன சாதாரண ஆண்களா? டாஸ்மார்க்னா என்னன்னே தெரியாதா, அந்த வாடையே தெரியாத ஆண் தங்கங்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. புனிதர்கள்ங்க, கோடி அற்புத. ஐயா சொல்லும் போதே ஒருத்தர் அத்தாடி இது என்ன எல்லாத்தையும் போதையில இருந்தாரு, இந்த பாயிண்ட் மட்டும் பளிச்சுன்னு புரிஞ்சு எந்திரிச்சு நிக்கிறாரு பத்தியா? ஆனா எங்க கிரகம் நாங்க எங்க போனாலும் முதல்ல இதாங்க போறோம் வந்து நிக்க. ஆமா ஆமா, இன்னைக்கு நம்ம சிரிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை என்ன தெரியுமா? மீனவன் தண்ணியில சாகுறான், விவசாயி தண்ணி இல்லாம சாகுறான், மீதி இருக்கிறவன் தண்ணி அடிச்சே சாகுறான். இதான் நம்ம நாட்டோட நிலைமை. ஆனாலும் இருந்தாலும் உங்களை பாராட்டுறேன். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சாதாரண பெண்களா? ரோகிணி என்னம்மா நீலாம் வேஸ்ட்டுமா நீலாம். இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுமா? மாமியா மருமக சண்டையே கிடையாது அந்த ஊர்ல. அக்கா சொல்லுது, மாமியா இருந்தாதனடி, ஆல்ரெடி போட்டு திருடி தாண்டி வந்திருக்கேன். நங்கு நங்கு நங்கு. எல்லா மாமியாரும் மருமகளும் நகோமி ரூத்து மாரி வந்துட முடியுமா? நம்ம பைபிள்ல இருக்கக்கூடிய நகோமி ரூத்து எப்படிப்பட்ட மாமியாரும் மருமகளுமாக இருந்தார்கள். அப்படி மாமியாரும் மருமகளும் இருப்போம். பின்னாடி அவங்க எல்லாம் பேசுவாங்க. அப்ப பேசும்போது நான் அந்த நகோமி கேரக்டர்லாம் நான் உள்ள கொண்டுட்டு வரேன். கோடி அற்புதர் புனித அந்தோணியாரதோட ஸ்தலத்துல இருக்கிறோம். போய் பேசலாமா? அவர் போய் சொல்லியிருக்கிறாரக்கா, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நாக்கு அழுகாம இருக்கு, அழியாமல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பொய்யே பேசாத ஒரு மனுஷன். தொட்டு கும்பிடுங்கக்கா, நல்ல நல்ல இது வரட்டும், புத்தி வரட்டும், தொட்டு கும்பிடுங்கண்ணே, புத்தி வரட்டும். பொண்டாட்டிட்ட போய் பூரா வண்டி வண்டியா போய் சொல்றார். கொண்டாங்க. சத்தியமா நான்லாம் பொய்யே பேச மாட்டேங்க. உண்மையிலே எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஊருக்கு போய் ஒரு பட்டிமன்றம் பேசின ஒரு ஃபீல் இல்லை. என்னுடைய சொந்த பந்தங்களோடு பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு நிறைவான மகிழ்ச்சியோடு இந்த மேடையில நான் பேச. 2 பேரும் இன்னைக்கு மாறி மாறி பேச போறாங்க. நான் நேரத்தின் அருமை கருதி உடனடியாக பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு என்னுடைய முன்னுரையை முற்றுப்புள்ளி வைக்கலான் இருக்கிறாங்க. உண்மையான நிறைவான மகிழ்ச்சிக்கு தேவை குணம் இல்லைங்க, பணமே அப்படின்னு பேச வந்திருக்க யார் அப்படின்னு சொன்னா அவருடைய நகைச்சுவை பேச்சுக்கு சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர் வரையில் அத்தனை பேரையும் கட்டி போட கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய சிவராஜன் அவர்களை ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைத்தட்டங்களோடு நான் அறிமுகம் செய்கிறேன். அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா ஒரு பேராசிரியராக, ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்துட்டு இருக்கிறாரு. 2 டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தினேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலடா, இன்னைக்கே போய் அந்தோணியார் காலில் உளுந்து 4 மெழுகுத்திரி ஏத்தணும்டா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த அளவு அதிரடி பேச்சுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சாத்தூரை சேர்ந்த பேராசிரியர் ரோகிணி வந்திருக்காங்க. ஒரு பெரிய உற்சாகமான கைத்தட்டலை கொடுத்துடலாம். ஹலோ, எஸ்கூஸ் மீ, இங்க வா. என்ன ஓட்டு போட்டு எலெக்ஷன்ல நிக்க போற? இது பரவாயில்ல, முந்தானத்தெல்லாம் நடந்து போயிருச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருச்சு. அங்க போய் ஒரு பட்டிமன்றத்தை பேசி முடிச்சுட்டு வருது. நாங்களாம் குரலால் பேசும்போது விரலால் வித்தை காட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய ஆஸ்தான பேட் இசைக்கலைஞர் ராஜு அண்ணா வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மயிலோசை யூத் அந்த அண்ணனுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துருங்க. யூடியூப் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய அழகான ஒரு ஆடியோ நிறுவனம். உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குது ஆடியோ. நான் எப்படி இருக்குன்ட்டு யோசிச்சேன். துரைமுருகன் ஆடியோவுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைத்தட்டல்களை கொடுத்துடலாம். இன்னைக்கு மனுஷன் சிரிக்க முடியுதாக்கா? மனுஷன் சிரிக்க முடியுதா? உண்மையிலே மனசு சரியில்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவியா? தூங்கு. பாத்தியா எப்படிப்பட்ட பேச்சாளரை நான் கூட்டி ஏதாவது ஒண்ணு புத்தகத்தை படிக்கன்னு சொல்லுதாங்க. கோயில் இதுதாங்க பேச்சாளருங்க. இதுதான் பெரிய கைத்தறல் கொடுக்குறாங்க. மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போவோம். இதே மாரி ஒருத்தட்ட கேட்டேன், மனசு சரியில்லைன்னா என்னங்க பண்ணுவீங்க? கோயிலுக்கு போவோமான்னாரு. சூப்பர், கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு. இல்லைம்மா, இந்த கோவிலுக்கு வெளியே செருப்பை கழட்டி போட்டிருப்பாங்கல்ல, அதை பூரா உழைச்சி மாற்றி மாற்றி போட்டுருவேன். வெளியே வந்த உடனே எவன் எந்த செருப்புன்னு தேடுவான்ல, அதை பார்த்த உடனே என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருமா அப்படிங்கிறான்.
எப்படிப்பட்ட ஆள்கிட்ட நான் சிக்கியிருக்கேன் பாருங்க. ஏங்க உண்மையில வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்ங்க. சாதாரண கரப்பாம்பூச்சி. இந்த கரப்பாம்பூச்சிக்கு எலியை கண்டா பயம், எலிக்கு பூனையை கண்டா பயம், பூனைக்கு நாயை கண்டா பயம், நாய்க்கு நரியை கண்டா பயம், நரிக்கு மனுஷனை கண்டா பயம், மனுஷனுக்கு அவன் பொண்டாட்டியை கண்டா பயம், பொண்டாட்டிக்கு கரப்பாம்பூச்சியை கண்டா பயம். அவ்வளவுதான். வாழ்க்கையே ஒரு வட்டம். மனுஷன் முதல்ல மனுஷனா இருக்கிறானா? வேகமா இயந்திரத்தனமாக ஓடிட்டு இருக்கோம். ஏன்? அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக மனிதன் இயந்திரமாக மாறிவிட்டான். காலையில கோழி மாதிரி எந்திரிச்சு, குரங்கு மாதிரி லபக் 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 லபக்குன்னு தின்னுட்டு, பந்தய குதிரை மாதிரி வேகமா ஆபீஸ்க்கு ஓடி, அங்க போய் கரடி மாதிரி கத்தி, வீட்டுல வந்து நாய் மாதிரி குறைச்சி, நைட்டு சாப்பாட முதல்ல மாதிரி முழுங்கிட்டு ஓக்குன்னு எரும மாடு மாதிரி படுத்து தூங்குறோம். மனுஷனா இருக்கிறானா? அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல சிரிக்க கூட முடியலன்ட்டு ஒரு நாட்டுப்புற கவிஞன் நாட்டோட நிலைமையை எழுதியிருக்கான். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, குத்து சம்பா நெல்லு சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே, ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே, ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி, நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. கான்வென்ட் காலேஜ் கட்டு வைக்கிறான், கான்வென்ட் காலேஜ் கட்டு வைக்கிறான், காசு பணம் இல்லையனா எட்டி உதைக்கிறான், ஐயா காசு பணம் இல்லையனா எட்டி உதைக்கிறான். நாங்க எம்ஏபிஏ படிச்சு புட்டோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிஏ படிச்சு புட்டோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். கிட்னில இருந்து ஒரு பாட்டு பாடியிருக்கேன் இந்த பிள்ளை. ஒரு கைத்தட்டல் கொடுத்து வைப்போம். பாடி நீ உனக்கு அந்த அம்மா நினைக்க உனக்கு காசும் கொடுத்து கையை வர தட்டணுமாக்கும். வந்தா பேசிட்டு கிளம்புமா. கிட்னில இருந்து பாட்டியோ இல்லாட்டி மண்ணீர்ல இருந்து பாடுவியோ? ஏங்க அந்த காலத்துலலாம் பெரியவர் ஐயா நீங்க எல்லாம் அந்த காலத்துல நீங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தீங்க? நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணா இருக்கணும் அப்படிதான். அந்த காலத்துல வர காற்றுங்கிற கூட எவ்வளவு அழகா பாட்டு போட்டான் தெரியுமா? அந்த கால தலைமுறை இருக்கிறதுனால சொல்றேன். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்லா இருக்கும் அந்த பாடல். இன்னைக்கு இதே காத்து, இந்த காத்து, அந்த காத்தை என்ன இவங்க போட்டுருக்காங்க தெரியுமா? இந்த 2K கிட்ஸ் இப்ப பாரு, அவன் மூஞ்சி அப்படி பிரகாசமா 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி எரியும். காத்துக்கு இவங்க என்ன பாட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? காத்து மேல காத்து சைல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைல பார்த்தா குப்பை மேடுமா, பச்சைக்கிழம்பு பிரியாணி அச்சுக்கிட்ட வரியாணி கச்சம்பாங்க போயிட்டுமா. இப்பதான்டா போலீஸ் மாமா சிரிக்கிறாரு. எங்க வருங்கால காவல்துறை அதிகாரி ஏதோ கனவு எவ்வளவு அழகா யாகாவா ராயினும் நாக அக்கா அடுத்து என்னடா? அதுக்கெல்லாம் வேற ஆளா பாருங்க. காத்து மேல அப்படின்னு காத்து கீழே, காத்து சைட்ல. அந்த காலத்துல எல்லாம் பாட்டு எப்படி இருச்சுங்க. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். அந்த கால தலைமுறை எவ்வளவு அழகா ரசிச்சோம். இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கான். வரும்போது கூட இளைஞர்கள்லாம் பாடிட்டு இருக்கு. இப்பதான் இன்ஸ்டால ட்ரெண்டே அதான். அன்னத்த பாத்தியே தேனா அபாத்திதா அபாத்தி தே தூ அபாத்திதா அபாத்தி தே தூ அபாத்திதா. யாராவது இந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா இப்பமே ஃபாதர்ட்ட இருந்து 10,000 ரூபாய் ரெடி கேஷ் நான் வாங்கி கொடுக்குறேன். ஏதாவது தெரியுமா? ஏதாவது ஒரு பொருள் இருக்குதா? ஃபாதர் பாக்குற உன் பேமெண்டே 10,000 தானம்மா, அதை வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ண ஃபாதர் இருக்கிறாங்களா?
சைடில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஐயோ ஃபாதர் எதுவும் பேமெண்ட்ல கை வச்சிடாதீங்க. அந்த இதுல இருந்து பணத்தை தாமா அந்த பிள்ளை ஒரு குழி வச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன குணத்துக்கு தீர்ப்பு கொடுக்க போது நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனா நாங்க ரெண்டு சைடும் ஈக்குவலா பேசுவோம். அந்த உண்மையில அந்த காலத்து மகிழ்ச்சி இன்னைக்கு தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போதில்ல அப்படின்னா அது இந்த காலம். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டில் தொலைஞ்சு போன செல்லை இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சி எடுத்தா அதுதான் இந்த காலம். நல்லா இருந்தா தட்டி கொடுக்கா, சிரிச்சுக்கிட்டே இருந்தா முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். தையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியையே கட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு. ஆனா உண்மையிலேக்கா பெண்களுக்கெல்லாம் இந்த இடத்துல சொல்ற, வீட்டுக்காரர் வழுக்கத்தலை ஆயிட்டே டைவர்ஸ் அப்படின்ட்டு தயவு செய்து போடாதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வழுக்கத்தலை உழுந்துட்டுனா என்ன அர்த்தம்? நீங்களாம் அந்த அந்தோனியாருக்கே பிடித்தவர்கள். நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதான் சொட்டை. அவ்வளவு எதுக்குமே கவலைப்படவே கூடாது. டேக் டிசி பாலிசி. ஏன்னா விரும்பி எது வந்தாலும் டேக் கேர், விலகி எது போனாலும் டோன்ட் கேர் அப்படின்ட்டு வாழுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில். உடனடியாக மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை பணமே என்று பேசுவதற்காக சிவராஜன் அவர்களை உற்சாகமான கைத்தடலோடு அழைக்கிறோம். இது உங்களுக்காக. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்தலகேம் நகரில் மாட்டுத் தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் அவர்தான் இயேசு பிதா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஆஹா ஆஹா, அற்புதம். எல்லாம் அல்ல அகரக்கட்டு கோடி அற்புதம் புனித அந்தோணியாரது பொற்பாதம் பணிந்து இந்த அருமையான சிந்தனை சிரிப்பு பட்டிமன்றத்தை கண்டும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது கோவில்பட்டி அன்னபாரதி கலைக்குழுவின் சார்பாக அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆஹா ஆஹா. இந்த அருமையான நிகழ்விற்கு எங்களுக்கு வரவேற்பு வாசலை திறந்து வைத்த அருள் தந்தை ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அலோசியஸ் துரைராஜ் அவர்களை நெஞ்சார வணங்கி. அருமை. இன்னைக்கு என்னுடைய பையன்லாம் அவ்வளோ அழகா கீபோர்ட் போடுறான்னா உண்மையிலே அவருடைய கொடுத்த ஒரு ஊக்கம் தான், பங்கு தந்தை அவர்கள் கொடுத்த ஊக்கம் தான். கவிஞர் வாலி அழகா சொல்வார், ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விப்பானா. ஒரு சின்ன கைத்தட்டல் தான் அவர்கள் இன்னும் உயர்த்தும் அப்படின்ட்டு சொன்னா மரியாதைக்குரிய அலோசியஸ் துரைராஜ் பங்கு தந்தை அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களை இந்த நேரத்தில் கொடுத்துடலாம். நன்றி நன்றி. ஏனென்று சொன்னால் நாங்க எத்தனையோ ஊர்களுக்கு பட்டிமன்றம் போயிருக்கோம், இந்த மாதிரி சர்ச்சிலே நாங்க நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு ஆலயத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருப்பது ஐயா துரைராஜ் அவர்கள். ஐயா உண்மையிலேயே இந்த ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு சிறப்பாக திறம்பட நடத்தி கொண்டிருப்பதற்கு அந்த இறையருள் ஆசியோடு அவரது மதிநுட்பமான இந்த யோசனையோடு இந்த திருவிழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அதிகமாக வித்திட்டவர் ஐயா அவர்கள் என்பதால் அவரையும் ஒரு வாழ்த்தி உண்மையிலேயே இந்த அருமையான நிகழ்விற்கு சிறந்த முறையில் ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கின்ற துரைமுருகன் ஆடியோவுக்கு ஜோரா ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்க. நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்க, ஜோரா நல்ல கைத்தட்டு. இது பத்தால் உண்மையிலேயே முந்தா நாள் எங்களுக்கு திசை விளையில பட்டிமன்றம் இப்படிதான் செட்டுக்காரன் சொன்னேன், ஐயா கொஞ்சம் ஏத்துங்க என்ன. இவர் என்னச்சுதான் தெரியுமா, ஒரு குட்டியானை கொண்டு வந்து அவ்வளவு ஏற்றி கொண்டு நான் ஓடிப்பா ஐயா வாலிமை ஏத்த சொன்ன இதை முதல்ல சொல்லப்படாதாங்கன்னாரு. இப்படிதான் கும்பகோணத்துல ஒரு பட்டிமன்றம், அங்க மேடை போட்டிருக்காங்க, அங்க மேடை போடல, ஓபன் ஸ்டேஜ்ல பேச சொன்னாங்க. நானும் பேசிக்கிட்டே இருந்த மாதிரிங்க திடீர்னு மழை வந்துட்டு
செட்டுக்காரர் ஓடி வந்து எனக்கு கொடை பிடிச்சாரு. நான் சொன்னேன், அண்ணாச்சி எனக்கு கொடை பிடிக்காதுங்க, ராஜண்ணா வச்சிருக்க பேடு 2 லட்சம் ரூபா, அதுல மழை தண்ணி விழுந்துட்டுனா ஒண்ணுக்குமே ஆகாது, அதனால அதுக்கு கொண்டு கொடை பிடிங்க. செட்டுக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா? உனக்கு இருக்கு பயில உனக்கால கொடை பிடிங்க, என் மைக்கு நனைஞ்சிடக்கூடாது பாத்துக்க பிடிக்க. நல்ல ஆடியோ, உண்மையிலே நல்ல ஆடியன்ஸ், நல்ல சிரிக்கிறீங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நான் இருக்கிற மேடையில அந்த அதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்? இதே மாதிரிதான் இந்த வார்த்தையை தான் சொன்னேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு கீழ இருந்து ஒருத்தர் படா. அருமை தங்கச்சி, சூப்பர்மா. நேத்து நான் வாய் விட்டு சிரிச்சேன், என் பொண்டாட்டி கோச்சிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான்ட்டார். அதுல பாதிக்கப்பட்டிருக்கேன் பாத்துக்கோங்க. நான் உண்மையிலேயே நல்லா சிரிக்கிறீங்க. இப்படிதான் திசைவளையில ஒரு பட்டிமன்றம் நானும் பேசி என்ன நகைச்சுவையெல்லாம் நல்லா சொல்லி பார்த்தேன், யாருமே சிரிக்கவே இல்லை. இந்த ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா அடிச்சவன் போலே இருக்கான், இப்படியே இருந்தான். பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த இளா வீட்டுக்கு போலே இருந்தா யாருமே சிரிக்கவே இல்லை. அது நல்லா பேசிட்டே இருந்த மாதிரிங்க. அந்த ஊர்ல என்னன்னா இந்த மாதிரி நீங்க சேர் போடுறீங்க, அங்க சேர் போடல. சரி, எல்லாரும் வீட்டுல இருந்து பாய் எடுத்துட்டு வந்து அப்படி விரிச்சு படுத்திருந்தாங்க. ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா துண்டை விரிச்சு போட்டு படுத்திருந்தாங்க. நாங்க பட்டிமன்றம் பேசிக்கிட்டே இருந்த பாருங்க, கூட்டத்துல ஒரு பெரிய ஆள் எழும்பினாரு, தலை துண்டை அப்படி உதறினாரு, நேர தோல்ல போட்டாரு, உருன்னு நடந்து நேர மேடைக்கு முன்னாடி வந்தாரு. நேர உருன்னு எங்களா பார்த்தாரு. ஐயா என்ன பாக்குறீங்கன்னு, ஏன்னா நீங்க என்ன போதியாக்கா அப்படின்னு உடனே படுத்துக்கிட்டாரு. ஆனா அப்படியெல்லாம் இல்ல, நீங்க திருக்கூட்டங்கள் இந்த ஆலயத்திலே வந்திருக்கின்றவர்கள் நல்லவர்கள். எத்தனை அவமானங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை தோல்விகள். உண்மையிலே இப்படிதான் நடுவர்களே, எங்க ஊர்ல குளச்சல்ல பேசிக்கிட்டே இருந்தேன். இங்க சேர் போடுறதுக்கு பதிலா அங்க வண்டியா மணல் அடிச்சு போட்டு பட்டிமன்றம் நடந்து. சரி, இந்த மாதிரி சின்ன பயல்கள் எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிட்டு திடீர்னு பார்த்தா உள்ள இந்த உட்கார்ந்து இருந்த பயலாம் ஆளுக்கு ஒரு குத்து மண்ணு அடிச்சு போயிட்டு. அந்த நேரம் பார்த்து எங்க தினேசு குட்டாய் விடுறதுக்கு ஆணி வாய போட்டா வாயெல்லாம் மண்ணு. நல்ல காலம் இங்க சேர போட்டு வச்சிருக்கு. நல்ல பசங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நல்ல சிரிக்கிறாரு. ஆனா நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அட்டகாசமான தலைப்பு, சிறப்பான தலைப்பு, சூப்பரான தலைப்பு, கருத்துள்ள தலைப்பு, ஃபாதர் தந்த தலைப்பு, ஏற்கனவே அழகான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? என்ன தலைப்பு? வந்து உட்கார்ந்து சிக்கனை திங்காதீங்க, குறைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னானா இல்லையா? ஆமா, என்னங்க அடி வயிற்றுல இருந்து பேசின முன்னுரையில மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை பணமா குணமா? மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை நீங்க பணம்னு பேசணும், உங்க பணத்தை வாங்கிட்டு போகணும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை பணம் தான், பணம் தான், பணம் தான். அப்படியா? அந்த குணம்னு ஒண்ணு கிடக்க எங்க இருக்கு? பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்த நடக்காதவன் மனிதனில்லே, உலகில் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. எதுக்கு சொன்னா வேண நடுவர் அவர்களே, பணம் அங்க 2 உட்கார்ந்துருக்கு, சைஸ பாருங்க. என்ன இதுல ரோகிணி உட்கார்ந்துருக்கு, சைஸ பாருங்க. எங்க வீட்டுல கிச்சன்ல அரிசி முட்டையை இப்படிதான் சரிச்சு போடணும். ஒரு மேனாமினிக்கு அவ ஒரு சிங்கடு மினிக்கு உண்மையை பேச வந்திருக்கிற நாங்க 2 அணின்னு ஏன் சொல்ல தெரியுமா நடுவர் அவர்கள்? நீங்கள் ஒரு குலுக்கி பேச்சாளர். பணம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்காது நடுவர் அவர்களே. இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்கோம். ஆமா, நீங்க கோயில்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க. ஆமா, அவர் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காரு, நான் கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கேன், ரோஹிணி சாத்தூர்ல இருந்து வந்திருக்கா. எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்? அந்தோணியாரின் அருளை பெற. அருளை பெற. அப்ப யான் பொண்டாட்டிட்ட போய் என்ன சொல்லணும்? அந்தோணியாரின் அருளை அகரக்கட்டில் வாங்கி விட்டேன். பாதரையா நிறைய அருள் தந்தாரு. அருள் வாங்க பாரு. இப்ப வேற ஒண்ணும் வேண்டாங்க, நாங்க தானே நானும் தினேஷும் தான் பணத்துக்கு பேச வந்திருக்கோம். ஆமா, அவர் ஐயா ராஜுவும் பணத்துக்காக தான் வந்திருக்காரு. இப்ப செட்டுக்காரர் இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்காருல, எதுக்கு வந்திருக்காரு சொல்லுங்க பாப்போம். எதுக்கு? பாதர்கிட்ட போய் ஐயா துட்டதாருங்கன்னு கேட்டா, என் ஓட்ட நல்ல குணம் இருக்குன்னு சொன்னா சம்மதிப்பாரா அவரு? இப்போ ஹலோ, நான் இருக்கிற மேடையில அப்படி பேசாதே, சத்தியமா சொல்றேன். வெறும் மேடை பேச்சுக்காக நான் அன்னபாரதி பேச மாட்டேன். இன்றைக்கு அகரக்கட்டுல பேசுறதுக்கு அலோசியஸ் ஃபாதர் அவர்களே, எனக்கு 5 பைசா பணம் வேண்டாம். மகிழ்ச்சி, 5 பைசா வேண்டாம். அகரக்கட்டுல ஒரு 2 ஏக்கர் என் பேர்ல எழுதி வைங்க. வாழ்க வளமுடன். ஆதர நீ பாக்குறாரு அத்தாடி, இந்த பிள்ளை மொத்தமா முடிச்சு விட்டு போயிடும் போல. சரி, இதே பாயிண்ட்க்கு நானும் வரேன். வாங்க. இவங்க 2 பேரும் எதுக்கு பேச வந்திருக்காங்க? இவங்க எதுக்கு புரோட்டாவுக்கும் சிக்கனுக்கும் குணம் தான் பேச வந்திருக்காங்க. ஓ சாரி, குணம் தான். ஆமா, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவை குணம் தான் பேச வந்திருக்காங்க. ஆமா ஆமா, பணம் எங்களுக்கு வேண்டான்னு தான் பேச வந்திருக்காங்க. ஆமா ஆமா. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா, சரி
பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஹேண்ட் பேக் கொண்டு வந்திருக்காங்க. சரி. அந்த பேக்குக்குள்ள இருக்கதை எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு என்னடா மண்ணா வள்ளிய வீட்டுக்கு கொடுத்து விடுங்க. அங்க அகர்கிட்டு போனேன், எல்லாம் எடுத்து பணக்கட்டை எடுத்து நேத்து மேக்கப் ஜாமான் இருக்கும். நேத்து சாப்பிட்ட கடலை முட்டாய் சப்பி போட்டுருக்கீங்க, எறும்பு மொக்கி உள்ள மூடி வைமா, உள்ள மூடி வை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கடலை முட்டாய் ஒரு பேட் ஸ்மெல் வேற வருது. பாரு அந்த பையனை எஞ்சி போயிட்டான். இவெல்லாம் நல்லா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தான். ஒரு அடி சேர்ல பின்னாடி அந்த அளவு பேன் தோச்சு போடுங்கக்கா கொஞ்சமா. ஏன் பின்னாடி போனான்னு எனக்கு தானே தெரியும். ஏன் அதனால நேரம் செல்போன்ல எடுத்து பார்த்தா அந்த கேமராக்குள்ள அடங்க மாட்டாங்க, பின்னாடி தள்ளிவே எடுத்து பார்த்தா எம்மா நீ ஊரை விட்டு பின்னாடி தள்ளி போன. எங்க கேமராமேன் எங்க கவுந்து கிடக்குறாரு பாரு. மயிலோசக்காரெல்லாம் எடுத்து பார்த்தாரு, எடுக்கவே முடியல. ஏன்னா ரோகிணி எல்லாம் கேமராக்குள்ள அடக்கவே முடியல. பணம் வேண்டும் நடுவரவில்லை இன்றைய காலகட்டத்தில். உண்மையிலே நீங்க சொன்னது போல கருவறை முதல் கொண்டு கல்லறை வரையிலும் சில்லறை இருந்தால்தான் ஒரு மனிதன் உலகத்திலே மண்ணுலகிலே பிறக்க முடிகின்ற சூழ்நிலை இருக்கு நடுவரவர்களே. நினைச்சு பாருங்க, படித்தவன் இன்றைய காலகட்டத்தில் படித்தவன் பள்ளியில் சென்று பாடம் நடத்தி கொண்டிருக்கிறான், படிக்காதவன் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். பணம் வேணும் இல்லையா சொன்னா. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன்னிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. சோழ அரசர் ஒரு முறை என்ன பண்ணாரா, அரசவை புலவர்களை கூப்பிட்டு 4 கோடி பாடல்கள் எழுதுட்டாங்களாம். ஒரு நாள் நைட்டுக்குள்ள எழுதணும், இல்லாட்டி எல்லாருடைய தலையும் துண்டிக்கப்படும் அரசர். அந்த காலத்துல எல்லாம் இந்த மன்னர் புலவர் வாழ்த்தி பாடுவாங்கல்ல, ஒரு நாள் நைட்டுக்குள்ள 4 கோடி பாடல் எழுத முடியுமா? அப்படி சோகமா போய் உட்கார்ந்துட்டாங்களாம். நாளைக்குள்ள மன்னனை வாழ்த்தி பாடணுமே, இல்லாட்டி தலை துண்டிக்கப்படுமே சோகமா உட்கார்ந்துருக்குமோ. அந்த வேளைய அவ்வை பாட்டி வந்தாலாம். 4 கோடி பாடல் தானப்பா. சோழ அரசர் ஏதாவது ஒரு சூட்சமத்தை வச்சிருப்பார். ஏன் தெரியுமா? அவர் புலவர்களை தமிழையும் நேசிக்க கூடியவர். 4 கோடி பாடல் நான் எழுதுறேன் சொல்றேன், உடனே எழுதிக்கொண்டு ஒரு வரியிலையும் 1 கோடி பாடல்கள் வச்சாங்களாம். மதியாதார் முற்ற மதித்தொரு கால் சென்று முதியாமை கோடி வரும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியா தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுப்பிடும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும், கோடி கோடியாய் கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் அப்படின்ட்டு 4 கோடி பாடல்கள்ல 4 வரிகளை எழுதினால் அதான் நம்ம தமிழ் பாட்டி அவ்வை பாட்டி. என்ன பாட்டு, என்ன அர்த்தம்? மதிக்கல, சொந்த பந்தங்கள் மதிக்கல, உண்மையிலே உபசரிச்சு கூப்பிடலன்னா அவ வீட்டுக்கு போய் கை நினைக்காத. உன்னீர் உன்னீர்னு உபசரிக்கிறோமா அவங்கள, சாப்பிடு சாப்பிடு, பக்கத்திலே மனைவி நிப்பா. ஏன் தட்டை வெடுக்குன்னு புடுங்கிட்டு போவக்கா, புருஷன் சாப்பிட்றத பார்த்து அழக ரசிக்கணும். அப்படி விருந்தர்களை உன்னீர்னு உபசரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட விருந்துகளுக்கு நீ போகணும். கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடிப்படும் அப்படின்னார். என்ன அர்த்தம்? நாவில் பிறளாம இருக்க வேண்டும் அவ்வை பாட்டி அழகா சொன்னார். அவ்வை பாட்டி அன்னை சொன்னார். ஆமா, ஆனா 2 அடியில நம்மால் சொன்னார் பாருங்க. எப்படி? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு எவ்வுலகமும் இல்லைன்னு சொன்னார். அருமை அருமை அருமை. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க நடுவர் அவர்களே. இன்றைக்கு நாம வீடுகள்ல என்ன நினைப்போம், திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னைக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மண்ணும் கிடையாதுங்க, திருமணம் என்பது ரொக்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அங்க இருந்து ஒரு பாட்டி, இங்க இருந்து ஒரு அம்மாவும் பேசுவாங்க. அவங்க என் மகனுக்கு அவன் இவ்வளவு வேலை பார்க்கறான், அங்க சொத்து இருக்கு, கரகாணாத சொத்து இருக்கு, என் மகனுக்கு நீங்க என்ன போடுவீங்க, விளக்கமாத்தால போடுவீங்க சொல்ல முடியும். 100 பவுனும் 5 லட்சம் ரூபாய் கையிலையும் தந்தாதான் ஒரு திருமணமே அங்கே முடிவாகிறது என்று சொன்னால் நடுவர் அவர்களே, பணம் எவ்வளவு ஒரு சொந்தத்தை கொண்டு வரணும், ஒரு குணவதியை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா பணம் வேணுமா நடுவர் அவர்களே. இன்றைய காலகட்டத்தின் மனிதன் வாழ வேண்டியதுக்கு அத்தியாவசியமாக தேவையாக இருப்பது 3 நடுவர் அவர்களே. 1 உண்ண உணவு, இன்னொன்று உடுத்துவதற்கு உடை, இன்னொன்று இருப்பதற்கு இடம். இந்த 3மே குணத்தால் வருகிறதா பணத்தால் வருகிறதா நடுவர் அவர்களே? பணம். சரி, நல்ல குணவதியா வேணும்னு நினைச்சுதான் ஆமா நானும் கல்யாணம் பண்ணேன் நடுவர் அவர்களே. கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு கதை எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவருக்கு என்ன 9 தடவை ஆயிருக்கு? எல்லாருக்கும் ஒரு தடவை தாங்க ஆகும். சரி, ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன். இந்த கூட்டத்துல நிறைவான ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள், திருமணமான ஆண்களும் இருக்கிறார்கள், திருமணமான பெண்களும் இருக்கிறார்கள். இப்ப இவங்களை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்துடலாம், நீங்களும் அதை நோட் பண்ணிக்கிடுங்க. இப்ப திருமணமான ஆண்கள்லாம் நல்லா கவனிச்சுடுங்க. நான் இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க சரியான பதில் சொல்லணும். நீங்க சொல்லக்கூடிய பதில வச்சுதான் நடுவர். இப்ப நல்ல குணவதியா வேணுமா இல்லது பணம் தான் வேணுமான்னு இப்ப முடிவு பண்ணிடலாம். திருமணமான ஆண்கள் மட்டும் கவனிச்சுடுங்க. 7 ஜென்மம் எடுத்தாலும்
77 பிறவி எடுத்தாலும் 7700 கோடி பிறவி எடுத்தாலும் இப்போ வாச்சிருக்க குண்டம்மா தான், அதே பொண்டாட்டி தான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுற ஆண்கள்லாம் கை தூங்க பார்ப்போம். தூக்குங்க பாக்கும். யாருக்குமே வேண்டாமா இதே மனைவி? ஒருத்தர் 1 2 என்ன 2 கை உங்கள லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. ஏன்? ஏன்னா பக்கத்துல இருக்குது யாருன்னு பாருங்க. யாரு? தூக்கு. ஓ, அவங்க மனைவியா? எங்க பின்னாடி அவர் 2 கை தூக்குறார். 2 பொண்டாட்டியா? சும்மா இருங்க. அவர் என்ன எண்ணத்துல இருந்தாரு? பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு 2-3 பேர் தூக்கி இருக்காங்க. இங்க தூக்கி இங்கிட்ட நம்ம திருப்பணி குடில ஏமா ரோகிணி பூரா ஒட்டுமொத்த கேங்கே மறைச்சிட்டேமா நீ. அதான் அண்ணன் கையை எங்க கொண்டு வச்சிருக்காரு. தூக்கி அவங்களாம் தூக்குறீங்களா? இப்படி ஹாய் பாய்ங்கிறீங்களா? தூக்குறாங்க. ஏன்னா அங்க இருந்து ஒய்ஃப் வாட்ச் பண்ணுவாங்க. நேத்து தூக்கல அப்படின்ட்டு வாட்ச் பண்ணுவாங்க. வேண்டாண்யாஜி, நீங்க நல்ல குணவதி இல்லையா? நீங்க பெட்டி தூக்கிட்டு உங்க ஐயா விட்டு கிளம்பிருங்க. ஆமா, சரி. இதே கேள்வியா பெண்களை பாத்துங்க. அவங்க நல்லா கலகலன்னு சிரிக்கிறாங்க. பெண்கள் பாருங்க, இப்ப அத்தனை பேர் கை தூக்குவாங்க. நல்ல குணவதியா இப்ப தெரிஞ்சிருமே. 7 ஜென்மம் எடுத்தாலும் 77 பிறவி எடுத்தாலும் 7700 கோடி பிறவி எடுத்தாலும் இப்போ வாச்சிருக்க சொட்டத்தலையும் தான், அதே புருஷன் தான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு கணவனா வரணும்னு ஆசைப்படுற பெண்கள்லாம் கை தூங்க பார்ப்போம். ஐயோ, 1 2 3 4 5 மேடையில 6 7 அங்க பாருங்க பச்சை சலக்கா 8 அங்க பாருங்க அந்த ஒரு ஸ்கார்ஃப் பாட்டி 9 எங்க போலீஸ் அக்கா 10 21 எத்தனை பேரு? 21 22 எத்தனை பேரு? 22. ஏக்கா உங்களுக்கு ஏக்கா அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி எடுத்து போட்டாரே, நகை நெட்டெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. 22 அங்க பின்னாடி 23 பின்னாடி கேக்குதா? 23 பேர் கை தூக்கிருக்காங்க. 23 எண்ணிட்டீங்களா? அந்த 23 பேர் ஏன் கை தூக்குனாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பாசங்க. கை தூக்குன அந்த 23 பேர் வீட்லயும் அந்த அண்ணன் தான் குழம்பு வைப்பாரு. நல்ல துணிக்கு சோப்பு போடுவார். நல்லா தூக்குவாங்க, 2 கையும் தூக்குவா. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா தம்பி, நன்றி கட்ட மகனை விட நாயும் மேலடா. நடுவர் அவர்களே, ஒரு வீட்டுல 4 அண்ணன் தம்பி இருந்தான்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒற்றுமையா இருப்பாங்க. நடுவர் அவர்களே, என்னைக்கு திருமணம் என்கின்ற பந்தத்தில் 4 பெண்கள் வலது கால் எடுத்து வீட்டுக்குள்ள வராங்களோ அன்னைக்கு அவர்களுடைய ஒற்றுமை, சகோதர பாசம் எல்லாமே நிறைவேறும். இல்லையா நடுவர் அவர்களே? சொத்து பங்கு வைப்பாங்க பாருங்க. அதுலதான் அது வரைக்கும் ஒற்றுமையா இருந்த அண்ணன் தம்பி அன்னைக்கு வெட்டு குத்து அருவாளை தூக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வருகிறது என்று சொன்னால் அங்கே பணம் எப்படி விளையாடி கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, என்னைக்கு பாருங்க, அன்னைக்கு காந்தி உழைத்தார் நாட்டுக்காக, இன்றைக்கு மக்கள் உழைக்கிறார்கள் காந்தி நோட்டுக்காக. நடுவர் அவர்களே, பணத்துக்காக மனுஷே இன்று கைத்தில் ஆடுதான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. பணம் வேணுமா இல்லையா நடுவர் அவர்களே? இப்போ பொதுவான ஒரு கேள்வி கேட்போம். நல்ல குணவதிகள் வீட்டுக்குள்ள இருக்காங்கல்ல, இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு யாருக்கும் அதிகமாக வருகிறது? இப்போ மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை வருகிறதா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருதா? மாமியாருக்கும் மருமகளுக்கு தான் சண்டை வருது. ஆமா. இப்போ எங்க ஆண்களுக்கு எல்லாம் சண்டை வந்தது இல்ல. ஏன் வரல? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நினைச்சு பார்ப்போம். ஆமா, எனக்கு ஒரு டவுட். மாமனாரையும் மருமகனையும் இந்த ரூமுக்குள்ள அடைச்சு போடுவோம். சரி. ஒரு குவார்டரை மட்டும் உள்ள வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ரூம் அடைச்சு போட்டுருவோம். இந்த ரூமுக்குள்ள ஒரு மாமியாரையும் மருமகளையும் இந்த ரூம்ல அடைச்சு போடுறோம், கதவை பூட்டிடுவோம். இந்த ரூமை காலையில விடிய காலம் திறந்து பாருங்க, ஒரு குவார்டர் 2 ஆளுக்கு ஒரு கட்டிங்க அடிச்சுட்டு கட்டி பிடிச்சி கொடுத்துடப்பா. ஆனா இந்த ரூமை திறந்து பாருங்க, நிச்சயம் ஒண்ணு உயிரோட இருக்காது. அதுதான் இந்த ஒற்றுமை. அப்ப குணம் எங்க இருக்கு நடுவர் அவர்களே? சரி, இங்கே ஒரு கேள்வி கேட்கிறோமே, ஏக்கா மாமியாரும் மருமகளும் பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா கை தூங்குங்கக்கா பாப்போம். தூக்குங்கக்கா. இங்க யாருக்கு அகரக்கட்டுல யாரு ஒரிஜினல் மாமியார் மருமகள் கண்டுபிடி? அந்த ஊதா சலக்கா எந்திக்குத பின்னாடி கை ஒருத்தங்க கை தூக்கி இருக்காங்க. சூப்பரா. என்ன தூக்கிட்டு கையை இறக்கிட்டாங்க? ஆமா, மருமக இல்ல, அது மாமியாரா மருமகளானே தெரிய மாட்டாங்க. மருமகான்னு நினைக்கிறேன். இதுக்கு மாமியார் கையை காணுங்க, அது வீட்டுல இருக்கு. ஆமா, இவங்க காலையில 5 மணிக்கே போட்ட மேக்கப் எல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், அதான் ஒற்றுமையா இருக்கிறாங்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வீட்டுக்கு வந்திருக்க மருமக வீட்டுல இருக்கக்கூடிய மாமியாரா நினைக்காம அம்மாவா தான் நினைக்கிறேன். நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம், எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்ல, நாங்க சர்ச்சுக்கு போனாலும் நாங்க ஒற்றுமையா தான் போவோம்னு சொல்லக்கூடிய ஒரு 3 மருமக இப்ப மேடைக்கு முன்னாலே என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் அங்கே மருந்து அடிச்சு செத்துக்கிறேன்.
யாராவது வாங்கக்கா, தயவு செய்து வாங்கக்கா. எப்படி? எல்லா ஊர்லயும் கேக்குறாரு, யாரும் வர மாட்டேங்கிறாங்க, தயவு செய்து வாங்கக்கா. வரமாட்டாளே பாவிகளா. கீரியும் பாம்பன் நடுவர் அவர்களே, அதே நேரத்துல மாமியாரை பார்த்து கேக்குறேன், மாமியார்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன் கேளுங்களா. வீட்டுக்கு வந்திருக்க மருமகளா நினைக்காம மகளாத்தான் நினைக்கிறேன். நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம், எங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்ல, அந்த பிள்ளைகளெல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு 3 மாமியாரு இப்ப மேடைக்கு முன்னால என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் சித்ராக்கு கலத்து கிடக்க செயினை கலத்தி தாரேன். இப்ப பாருங்க, பூரா கல்யாணி கவரிங்ல கூறு 10 ரூபாய்க்கு வாங்கினது இதுவும் தாங்க. இதெல்லாம் நம்பிராது அப்படின்னா டப்புன்னு ஒரு காரை டயரா போயிரும். கவரிங் இல்லையா, இழந்துட்டு போயிட போறடியே ஒரு பேச்சுக்காக. ஆனா பாருங்களேன், இந்த இடத்துல கூட நோட் பண்ணுங்க, எங்களுடைய பெண்கள் எல்லோரும் நகை போட்டிருக்கோம், தங்கம் பண்ணி போட்டிருக்கிறோம். ஆனா ஆண்கள் யாருமே தங்கம் அணியவில்லை. ஏன்? ஏன்? அவங்களே சொக்க தங்கம், அவங்களுக்கு எதுக்குங்க தங்கம்? பாத்தியா, மனைவிக்கு அழகான புடவையும் நகை நட்டும், குழந்தைக்கு ஷூ சாக்ஸ வாங்கி கொடுத்துட்டு ஒரு அழகா ஒரு புது துணி கூட இல்லாம ஒரு வேஷ்டியோட உட்கார்ந்துருக்காருல, அதுதாங்க ஆண்களுடைய கெத்துங்கிறது. பணம் அங்க இருந்துச்சா, பணம் தேவைப்பட்டுச்சா, குணம்ங்க பாருங்க. குணம் தான் இப்ப தெரிஞ்சிருமா? 1 கிலோ பருப்பை வாங்கி இந்த பெண்கள் கையில கொடுத்து பாருங்க, நெஞ்சு வலிக்கப்பா, குறுக்கு வலிக்கப்பா நீருவா. 100 பவுனை செஞ்சு கழுத்துக்க போடுங்க பாப்போம், ஆசரவே மாட்டா, ஜிங்கு 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 ஜிங்குன்னு வருவா. இதுதானே பெண்களுடைய குணம். அன்னைக்கு ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியில பிறந்து எப்படி பிறந்திருக்கும் நினைச்சு பாருங்க, அப்படிதான் பிறந்திருக்கு. அப்படிதான் இது குழந்தை மருது இல்லையே. ஆமா, இது அப்படிதான் இருக்கு, அவரால முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஆஸ்பத்திரியில தான் பிறக்குது. சரி, எப்படி சொல்லுது? ஆஸ்பத்திரியில பிறக்குது, பொம்பளைகள் வயித்துல பிறக்குதுங்க. அப்படியா? என்ன ஒரு கவுண்டர், எதிர்பார்க்கவே இல்லப்பா. எனக்கு 500 ரூபாய் குறைச்சு, எனக்கு மொத்தமே 500 ரூபாய். அப்பப்போ நான் ஜோக்கா பேசிடுவேன். தேங்க்யூ சோ மச். போங்கப்பா போங்க. ஆமா, நடுவர் அவர்களே, அன்னைக்கு இருந்த காலகட்டம் அப்படி. அன்னைக்கு நாகர்கோயில்ல ஒரு ஆஸ்பத்திரி, சரி, ஒரு குழந்தை. உங்களுக்கு இதே வேலை தானே, எந்த ஆஸ்பத்திரியில எந்த பிள்ளை நடந்த சம்பவம், டெலிவரி கேஸ்ல பூரா இவர் தான் நிக்கிறார். பணம் எப்படி வேணும்னு தெரியுமில்ல நடுவர் அவர்களே. ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு சின்ன குழந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்திருக்கு, அடுத்த டெலிவரிக்கு போயிட்டாரு. 4 டெலிவரி. குழந்தைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. டாக்டர் வந்து சொல்லாரு, எல்லாம் ஸ்கேன் எல்லாம் பார்த்ததுல நோய் குணமாயிட்டு உன் பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போனாரு. சரி, அவன் சொன்னா நான் போக மாட்டேன் டாக்டர்னா. இல்ல வந்து 10 நாளாச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, உன் குழந்தைக்கு சரியாயிட்டு நீ வீட்டுக்கு போ, கொண்டு பில்லை கட்டு, அந்த மாத்திரை கவுண்டர்ல மாத்திரையை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போ. நான் போக மாட்டேன் டாக்டர். உன் பிள்ளை சரியாயிட்டு பணத்தை கட்டிட்டு நீ வீட்டுக்கு போ, மாத்திரையை வாங்கிட்டு வீட்டுக்கு போ. நான் போக மாட்டேன் டாக்டர். ஏன் போக மாட்டாங்க? வீட்டை வித்து தானவே உமக்கு பீஸே கட்டியிருக்கேன். எங்க போற? இதே மாதிரி எங்க கோவில்பட்டியில ஒருத்தன் இருமல், சளி, தும்மல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல். புது ஜோக்கு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கா. இங்கதான் மேடையில ஃப்ரெஷ்ஷா அகரக்கட்டில இறக்குறேன். என்ன பண்ணனே தெரியல. அப்படி அந்த இம்யூனிட்டி பவர் குறைவா இருக்கும்பாங்கல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி. டாக்டர்கிட்ட போயிருக்கான், சத்து குறைஞ்சு போச்சுன்னு டாக்டர்கிட்ட போயிருக்கான். கடைசி சொத்தே குறைஞ்சு போய் வந்து நிக்கிறான். இன்னொரு அது முடிஞ்சு போச்சு, சிரிச்சிருங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு ஒருத்தன் போயிருக்கிறான். டாக்டர் பூரா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 5 லட்சம் செலவாகும் அப்படின்னு இருக்கிறார். இவன் பக்கத்துல போய் கேட்டிருக்கிறான், நாங்களே பிளாஸ்டிக்கை கொண்டு வந்துட்டா ஒரு 2 லட்சம் குறைப்பீங்களா? ஃபர்ஸ்ட் இதுனா இது செஞ்சுட்டாங்கடா, புதுசு புதுசா நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம், எதுக்கு சிரிக்கீங்களோ அதை அப்படியே அலேக்கா தூக்கி சன் டிவில விஜய் டிவில போய் போட்டுரும். இதை நான் கேட்காத மாதிரியே இருந்து பண்ணும், முறடா முறை அப்படின்னு வடிவேலு சொல்லுவாப்ல, அந்த மாதிரி போட்டோம். மனைவி என்பவள் ஒரு கணவனுக்கு இறுதி கால முறையிலும் ஆதாரமாக இருக்க வேண்டும், நிச்சயமாக உறுதுணையாக இருக்க வேண்டும், நல்லவளாக இருக்க வேண்டும், வல்லவளாக இருக்க வேண்டும். எத்தனை பெண்கள் அதே போல இருந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர்களே. மனைவியை எந்த அளவு நேசிக்கணும்? ரொம்ப அப்படியா, இப்படி மொத்தமா சொல்லக்கூடாது. மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா? ஐயா நீங்க எப்படி ஐயா ஊதா சட்டை ஐயா, நீங்க உங்க மனைவியை எப்படியா நேசிப்பீங்க? எப்போதுமே தங்கம்மா. மனைவிட்ட கேட்கணுங்க, நீங்க பதில் சொல்றீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா? ஆண்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பா உதவும்.
மனைவி எந்த அளவு நேசிக்கணும், அதாவது உங்க மாமியார் சொல்லணும், ஆஹா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பாத்துக்கிட்டானே, நம்ம 2வது பொண்ணையும் இவனுக்கே கட்டி கொடுத்துற அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கணும். அப்ப வேண்டாமா? உன்னையே சமாளிக்க முடியல. என்ன ஒண்ணு இவ்வளவு ஓப்பனா இருக்கீங்களா ஐயா? பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டீங்களா? எந்த அளவு அவர் குணத்தால பாதிக்கப்பட்டிருந்தா அப்ப வேண்டாம் அப்படின்னு படான்னு சொல்றாரு. வேதனை இருக்குல்ல நடுவர், நிச்சயமாக எனக்கு அந்த வேதனை இருக்க. என் மனைவில ரொம்ப கட்டிக்காரி பதில். நான் இன்னைக்கு இந்த அகரக்கட்டுல பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நான் எப்படி வீட்டுக்கு போறது, எப்படி விடிய காலை 8 மணி ஆயிரும். சரி, காலையில 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போக முடியும். வீட்டுக்கு போறது வரையிலையும் என் பொண்டாட்டி எனக்காக ஒரு பிடி சோறு வரை சாப்பிடவே மாட்டான். ஒரு பிடி சோறு கூட பட்டினி ஆயிருப்பா. 10 மணி ஆனாலுமா? வேறதே இருப்பா. 12 மணி ஆனாலுமா? அவ்வளவுதான். ஏன்? எதனால? எதுக்கு? ஏன்? நான் போய் தானே சோறே பொங்கணும். ஆனா நான் உடனே சோறு பொங்கிட மாட்டேன். 1/2 மணி நேரம் பாத்திரம் கழுவிட்டு தான் சோறு பொங்குவேன். பாத்திரமும் நீங்க தான் கழுவுவீங்களா? ஆனா நான் தான் பாத்திரம் கழுவுறேன்னு எங்க ஊர்ல ஒரு பயிலும் கண்டுபிடிச்சிட மாட்டேன். அது எப்படி? என் முன்னாடியே சோத்த கலர் நைட்டி எதுக்கு நான் போட்டுக்கிடுவேன். தலையில ஒரு தலை துண்டு எடுத்து கட்டிக்கிடுவேன். ஒரு வேலை செய்ய மாட்டாங்களா நடுவர் அவர்களே? வரும்போது செண்டு போல வந்தா இப்ப குண்டு போல போயிட்டாளா நடுவர் அவர்களே? அப்படிப்பட்ட மனைவிகள் இருக்கின்ற வாழ்க்கையில எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை நடுவர் அவர்களே. இன்றைய காலகட்டத்தில் யாரிடமே அன்பு இல்லை, பாசம் இல்லை, நேசம் இல்லை. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலையில யாராவது ஒரு விபத்து ஏற்பட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா 4 பேர் தூக்கி உடனே கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்ப்பாங்க. ஆனா அன்னைக்கு விழுந்தவன செல்போன்ல படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எப்படி விழுந்தான், எப்படி இறந்தான். ஆனா கஷ்டப்பட்டவர்களை தூக்கி விட்டது அந்த காலம் நடுவர். இப்போ நம்ம விமானம் நம்ம எல்லாமே நீங்க பாத்துரு, அதுல கூட இந்த இறந்த பிணங்களோடு சேர்ந்து செல்ஃபி எடுக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம். எவ்வளவு தேசம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலே ரொம்ப பாவப்பட்ட நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு. மனித மனம் இன்றைக்கு சுருங்கி விட்டது நடுவர்களே. சுயநலமாக வாழ்கின்ற வாழ்க்கை இன்றைக்கு குணமாக இல்லை. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவம் இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு? சொன்னது 100க்கு 100 உண்மை. எங்க வீட்டு பக்கத்துல இப்படிதான் ஒருத்தர் வந்து ஏழை பிச்சைக்காரருங்க. ஆனா அந்த பிச்சைக்காரருக்கு ஒரு மனுஷன் கோயில்ல சர்ச்சை வாசல்ல இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரர் வெளியில வந்த உடனே ஒருத்தர் 10 ரூபாய் போடுவார். 10 ரூபாய் டெய்லி பூசை முடிஞ்ச உடனே வெளியில வந்து 10 ரூபாய் அந்த ஏழை பிச்சைக்காரர். ஆனா நாளாக 10 ரூபாய் 5 ரூபாய் ஆச்சு, அப்படி குறைஞ்சிச்சு. பிச்சைக்காரன் கேட்கவே செஞ்சான், முதல்லாம் நீங்க சாமி நீங்க நல்லா இருப்பீங்க, 10 ரூபா போடுவீங்க, இப்ப ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு ஒன்னு அவன் சொன்னான். இல்ல எனக்கு முதல்ல 10 ரூபா போடும்போது எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு தேவைகள் குறைவா இருந்துச்சு. ஆனா இப்ப கல்யாணம் ஆனவனா நான் 5 ரூபா போட்டேன். அப்புறம் 1 ரூபா போட்டீங்க, அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, நான் அப்போ 1 ரூபா போட்டேன். பதிலுக்கு அவன் பிச்சைக்காரன் ஒரு வார்த்தை சொன்னான், ஆக மொத்தம் என் காசை வச்சுதான் உன் குடும்பமே ஓடுதுன்னு நீ சொல்லு அப்படின்னு சொன்னானா. அப்ப பாத்தீங்களா, நீ காசு பணம் இருந்தாதான் இன்னைக்கு நாட்டுல மரியாதை. காசு வேண்டும் நடுவர்களே. பணம் இல்லாதவன் பிணமாக இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைய காலகட்டம் அல்ல, என்றைக்கு சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு மனிதன் அத்தியாவசியமாக தேவையாக இருப்பது குணத்தை காட்டிலும் எங்களது பணமே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர். பணத்துக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு காலத்துல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சிவராஜன் அவர்களுக்கு. நிறைய விஷயங்கள் பணத்துக்கு உதாரணமா பழைய பாடல்களை சொல்லி ஒரு காலத்துல மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு அதை அப்படியே மாத்திட்டான். காசு பணம் துட்டு மணி, காசு பணம் துட்டு மணி, மணி காசு பணம் துட்டு மணி, மணி நல்ல வாய சம்பாதிக்கிற நார வாய திங்கிறா கொடப்பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, காசு பணம் துட்டு மணி மணி. அப்ப காசு பணத்துக்கு தான் இருக்கக்கூடிய மரியாதை பெத்த அம்மா அப்பாவுக்கு இருக்குதான்னு கேட்டிருக்கிறார். சரி, அதெல்லாம் விட்டுதலுங்க. சமையலை பத்தி சரியில்லை, பண்பாடு சரியில்லைன்னு சொன்னார்ல. மனைவி இன்னைக்கு மாமியா மருமக சண்டை. இங்க உள்ள திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? எங்க அம்மா வேற, அம்மாவுக்கு ஒரு ஓட்டு வந்திருக்குப்பா. அம்மா சமையலா மனைவி சமையல்? ஐயா வேண்டாம் சொன்னீங்களா, என்னாச்சு? அம்மா சமையலா மனைவி சமையலா? மனைவி சமையலா? என்ன பொசுக்குன்னு அந்தனிக்கு மாறிட்டாரு. இவரு ஜட்ஜ் பண்ணவே முடியலையே, ஒரு வினோதமான ஆளா இருக்கிறார். அடுத்த தடவை சிவராஜன் நான் கழட்டி விட்டு நீங்க பேச்சாளர் வந்துருங்க. பேமெண்ட் நான் டேரக்டா அங்க கொடுத்துட்டு போயிருந்தேன். அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலா? அம்மா சமையலுக்கு ஓட்டு வருது. இந்த அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு என்ன வித்தியாசம்? சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல், பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சுன்னா அதான் பொண்டாட்டி சமையல். இன்னும் சொல்லட்டுமா, நீங்க ஹாலில் உட்காந்துருக்கீங்க, தோசை சுட்டு 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 உங்க தட்டுக்கே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கிச்சன்ல உங்க அம்மா தோசை சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே பிச்சைக்கார மாதிரி தட்டை எடுத்து நீங்களே கிச்சனுக்குள்ள போய் அம்மா தாயே ஒரு தோசை போடுமா உஷரை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம்?
பொண்டாடி சொல்லிட்டு இருக்கான்னு அர்த்தம். எங்க பசிக்கு சோறு போட்டால் அவள் மனைவி, பசிக்கு சோறு போட்டால் அவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போட்டால் அவள் தான் தாய்ங்க. கேட்டதை வாங்கி கொடுத்தா மனைவிக்கு பிடிக்கும், கேட்டதை வாங்கி கொடுத்தா மனைவிக்கு பிடிக்கும். என்ன வேணும்னு கேட்டாலே அம்மாவுக்கு பிடிக்குங்க. கேட்குறோமா அம்மா கிட்ட? அது கேட்குறோமா? அம்மா அப்படிங்கிற இருந்துச்சு அப்படின்னா குணம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஆனா நான் ஆரம்பத்துல நான் கேட்டேங்க, யார் அதிகமா மேக்கப் போடுவா, யார் மனசு பெருசு. இப்ப நான் சொல்றேன், கண்ணியமானவர்கள் பெண்கள் அப்படின்னா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். ஏன் கண்ணியமானவர்கள் ஆண்கள் அப்படின்ட்டு சொல்றேன் தெரியுமா? 10,000 பெண்கள் இருந்தாலும், 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? பெண்கள்னு மொத்தமா சொல்லாதப்பா, என்ன பூரா தேமா பாப்பீங்க. ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும் தாங்க பார்க்கும். இருங்க, ஏன் அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவன் அடுத்த ஆளை சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். வலது கண்ணு இருக்கும் பெண்ணொருத்தி மேல, அட இடது கண்ணோ மேயுமப்பா இன்னொருத்தி மேல. ஜீன்சக்கா 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 ஜிங்கடி சக்கா, குளிச்சுட்டு கொண்ட போட்டு கோகுற குயிலு, அடி கண்டவான ரெண்டவான ஆகுற மயிலு. ஜீன்சக்கா 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 ஜிங்கடி சக்கா அப்படின்ட்டு சொன்னா, நீங்க என்னதான் பணம் பணம் பணம்னு பேசினாலும் வீட்டுல இருக்கக்கூடிய குணவதியான ஒரு பெண் இருக்கணுங்க. நீங்க உழைச்சு கழிச்சு பணத்தை கொண்டு வரும்போது சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்றதுக்கு பொண்டாட்டி வேணுமா இல்லையா? இங்க உள்ள பெண்கள் கிட்ட கேக்குறாங்க, உங்க வீட்டுக்காரர் எப்படிங்க கூப்பிடுவீங்க? மாமாவா கூப்பிடுவீங்க? அந்த மாமாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஐயோ, அந்த மாமாவுக்கு சொந்தக்காரர் யாருங்க? நீங்க தானே கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷத்துல மாமாவா? ஆச்சரியம். வா, நீங்க எப்படிக்கா கூப்பிடுவீங்க? மாமா தானா? அகரக்கட்டு பூரா மாமா கேங்கு தானா? அப்பா வேற இல்லாட்டி வேற எப்படி கூப்பிடுவாங்க? அகரக்கட்டுல பின்னாடி இருக்கிற பாட்டி பாக்குது, மாமாவா? நான்லாம் தாத்தாவா மாமா நான் கூப்பிட்டேன். இங்கேயோ உங்க வாயா. ஆனா மாமா மாமான்னு கூப்பிட்டா நீங்க எல்லாம் பல்ல இழிச்சிட்டு இருக்கிறீங்க. மாமான்னா என்ன அர்த்தம்? மாங்காய் மடையன்னு அர்த்தம். நீ தெரியாம அது நான் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் ஒரு பெண் சேல மேல சேல வச்சு, செவக்கப்பட்டு 100 வச்சு, ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு, வீர பாண்டி தேர் போல பேரெடுத்த சிங்கம்தான். ராமர் என்ன தர்மர் என்ன, மாமா மனசு தங்கம்தான். மாமாவே நீ வேணும், 7 ஜென்மந்தா. அடியில செய்தி சொல்லி அவனையும் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா. சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்கள் தான் அப்படின்னு பேசுவதற்காக, குணமே என்று பேசுவதற்காக எங்க சித்ராக்கா வராங்க. ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துங்க பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான நகைச்சுவை சிந்தனை சிரிப்பு இசை பாட்டு பட்டிமன்றத்திற்கு மொழியின் விழிகள் திறந்து செந்தமிழில் அமிர்தம் கலந்து அதை மேடைகள் தோறும் பொழிந்து நல்ல மேதையாய் அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே, நான் தானக்கா? Thank you so much. நீங்க சாதாரண நடுவரா? நீங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லென்று இருப்பதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல ஒரு நடுவர் உண்டா? பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், என் அணிக்கு ஒரு பூச்செண்டாய், எதிரணிக்கு ஒரு அணுகுண்டாய் அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே. ஒரு அணுகுண்ட பத்தி ஒரு அணுகுண்டே பேசுகிறதே. தீர்ப்பு சொல்றதுல அணுகுண்டு சொன்னேன். மற்றும் எண்ணெயிலே தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் இலக்கிய எவரெஸ்ட். அது இலக்கிய எவரெஸ்டா? எவரெஸ்ட். அத வேணா ஒத்துக்கிடுறோம். எதிரணியிலே வெற்றிக்கனி தனக்குத்தான் என்று கொட்டாவி விட்டு கொண்டிருக்கும் 2 கெட்ட ஆவிகளே. நிஜமாவே கொட்டாய் விட்டுட்டு இருக்கிற லைவ். நாங்கெல்லாம் லைவ் பேச்சாளர்கள். மற்றும் இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்கள். சின்னவளா? என்ன கொஞ்சம் கெயின் வைங்கண்ணே. எங்க பேசிறது? 15 நிமிஷம் நாங்க பேசியிருக்கோம், கெயின் வைங்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஊடையில ஏதோ ஒரு பேட் வேர்டு வந்துச்சா? என்ன வேர்டு? இல்ல சின்னவள்னு சொன்னீங்க. ஆமா, நான் சின்ன பிள்ளை தானே. ஏன் சின்னவளின் சிறப்பான வணக்கம் சொன்னேன்? ஏன் சின்னவளின் சிறப்பான வணக்கம் சொன்னேன் தெரியுமா? வயசுல சின்ன பிள்ளை, உருவத்துல பெரிய பிள்ளை. சரியா? எதை சொன்னாலும் எனக்கு பொருந்தும். ஆனா இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அதிகமாக தேவை பணமா அல்லது குணமான்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். இவருக்கு என்ன ப்ராப்ளம்? அவருக்கு பணத்து மேல ப்ராப்ளம்.
ப்ராப்ளம். அவருக்கு உடம்பு பூரா ப்ராப்ளம். அருமையான ஊரு, அருமையான ரசிக பெருமக்கள். உண்மையிலே அகரக்கட்டு ரசிகர்கள்னா சும்மாவா நடுவர் அவர்களே? அன்புக்கு ஒரு கட்டு, பண்புக்கு ஒரு கட்டு, பாசத்துக்கு ஒரு கட்டு, நேசத்துக்கு ஒரு கட்டு, அதுதான் அகரக்கட்டு நடுவர் அவர்களே. உண்மையிலே இந்த நேரம் என்ன நேரம்? இவங்க எதுக்கு கை தட்டுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சுங்க. இவ்வளவு நேரம் இது தெரியாம வெள்ளேந்தி பேச்சாளரா இருந்திருக்கேன். அகரக்கட்டுன்னு ஊரு பேரை சொன்னாதாங்க கைத்தல கொடுக்குறாங்க. நான் சொல்லுவேங்க, திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சின்னா அருவா, திண்டுக்கல்னா போட்டு, சிவகாசினா வேட்டு, மதுரைனா மல்லி, பாண்டிச்சேரினா மில்லி, தூத்துக்குடினா உப்பு, அகரக்கட்டுனா நட்புங்க. தாகத்துக்கு தாமிரபரணி, தென்றலுக்கு தென்காசி, அருவிக்கு குற்றாலம், அழகுக்கு இளஞ்சி, புலிக்கு முண்டந்துறை, ஜெயிலுக்கு பாளையங்கோட்டை, அகரக்கட்டுனா எதையாவது ஒண்ணு போட்டு சொல்லுங்க. அகரக்கோட்டை நட்பு கோட்டைங்க. நட்பு கோட்டை ஒரு ஃப்ளோல எடுத்துறதா எங்க ஃபினிஷிங் பண்ணன்னு தெரியல. நட்பு கோட்டை விட குடத்துக்கு சிறந்த கோட்டை எங்க அகரக்கட்டு ஊர் நடுவர் அவர்களே. நீ பொழைக்க தெரிஞ்ச புள்ளம்மா. ஆமாங்க. வருது 4 போட்டாவை திங்கிது, பளிச்சு நகரக்கட்டுன்னு சொல்லுது. நீங்க பணம்னு பேசி கழிச்சு பணம் எல்லாம் போற நடுவர் அவர்களே. அதுல உண்மையிலே எங்க ரசிக பெருமக்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? செல்போன்னா டவர், செல்போன்னா டவர். எங்க அகரக்கட்டு ரசிகர்களாலே பவர் 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 உட்கார்ந்துருக்காங்க நடுவர் அவர்களே. இப்ப நான் இப்ப உங்களை புகழ்ந்து பேசினேன்ல, இதே மாதிரிதான் தஞ்சாவூர்ல ஒரு நடுவரை சூப்பரா புகழ்ந்து பேசினாங்க. எப்படி தெரியுமா? பரிமரம் என்றால் நொங்கு, பட்டிமன்றம் என்றால் நீங்கள் தான் பெரும் பங்கு, எங்க அணில நான் என் தங்கச்சி என் கிங்கு, எதிரணிக்கு ஊத போற சங்குன்னு. கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன பையன் திடீர்னு எழும்பனாக்கா, நீ தூக்கு போட்டு தொங்குன்ட்டான். நான் தொங்குனா கயிறு தாங்குமாங்க? அது ஒரு வாஸ்தவமான பேச்சு. பரவாயில்லைங்க. இப்படிதான் இன்னைக்கு வந்தோம்னா மேடை பக்கமா போவோம்னு சொல்லி அப்படியே நானும் ரோஹிணி நடந்து வந்து நடுவர். சரி, ஒரு பையன் பக்கத்து பையன்ட்டு சொல்றான், டேய் நம்ம கும்கி அணிய கும்கி அணிய படத்துல தானடா பாத்துருக்கோம், நம்ம ஊருக்கே வந்திருக்கு பாருடா அப்படிங்கிறான். ஆனா நான் கோவப்படவே இல்லை. அதானே அகரக்கட்டு புத்திசாலி பசங்க. ஏன் கோவப்படலன்னு கேளுங்க. ஏன் கும்கி சொன்னதா எனக்கு ஏன் கோவம் வரல? ஏன் கோவம் வரல தெரியுமா? ஏன் தெரியுமா? சொல்லுங்க. அந்த கும்கி படத்துல எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் நடுவர்களே. அருமையா சொல்லியிருப்பான், பணம் எல்லாம் முக்கியம் கிடையாதுங்க, நம்ம உறவுகளுக்கு குணம் தான் முக்கியம் சொல்லி அழகா சொல்லியிருப்பான். கையளவு நெஞ்சத்திலே கடலளவு ஆசை மச்சான், அளவு தேவையில்லை அதுதான் பாசம் மச்சான், நம்ம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான். சொயிங் சொயிங் பாபா சொயிங் சொயிங் பாபா. ஒரு நடுவருக்கு எப்படிப்பட்ட வேலை பாத்தீங்களா? பபபம் சொல்றதுக்கு ஒரு நடுவர். ஒரு பபபம் சொல்றது என்னமா கஷ்டம்? நானே இந்த கொஸ்டின் கேட்டேன், இங்க வர நடந்து வந்திருக்கேன் கஷ்டப்படாம. இதாவது பரவாயில்லைங்க. இப்போ ஒரு பாட்டு வந்து தெரியுமா? ஆமா. வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல. அந்த பாட்டை ஒரு பையன் பாடினான். இந்த பாட்டையா? ஆமாங்க. வழி நெடுக காட்டு மல்லின்னு பாடினா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவன் எப்படி பாடினா தெரியுமா? வழி நெடுக காட்டு பண்ணி காட்டு பண்ணி. எனக்கே சிரிப்பு வருதுக்கா. ஏன்னு கேளுங்க நடுவர்களே. நான் வரும்போது ஒருத்தன் பாடினா என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? எனக்கு நான் ஏற்கனவே பிறந்தவள் இவளோ ஷாப்புன்னு அடிச்சேன். உனக்கு நான் ஏற்கனவே பிறந்தா உனக்கு அக்கா முறை வேணும்டா, ஒழுங்கா பாடுடா. இதாவது பரவாயில்லையே. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பர என்ன ஏரோப்ளேனுக்காவா எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க? எல்லாரும் இல்லாட்டி இவர் என்ன எருவு மாட்டுக்காக வெயிட் பண்ணாரா? அவர் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுவாரு. ஆமா, ஒரு ட்ரெயின் பேச்சால நாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ஒரு பையன் ஒரு புள்ள பின்னால வந்துகிட்டே இருந்துங்க. சரி, அந்த பொண்ணு சொல்லிச்சு என் பின்னால வராத, என் பின்னால வராத அப்படின்னு. இந்த பையன் கேட்டா, ஏன்டி உன் பின்னால நான் வரக்கூடாது, எங்க அக்கா என் பின்னால வந்துட்டு இருக்கால அப்படின்னுச்சு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? எங்க அக்கா பின்னாடி உங்க அக்கா பின்னாடி எங்க அண்ணன் வந்துட்டு இருக்காண்டி அப்படின்னு சொன்னான். குடும்பமே அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான் நடுவர் அவர்களே. அவன் பணத்தை ஆசைப்பட்டானா, அந்த பிள்ளைக்கோட குணத்தை பார்த்து பின்னால போனான் நடுவர் அவர்களே. பின்னால. ஆமா. அவன் எப்படி போனான் தெரியுமா? தாடி என்ன உடம்பு, அங்கங்க பச்சை நரம்பு, ஐ போட்டா செஞ்ச உடம்பு, அடையாளம் சின்ன தழும்பு, பூவாளே காலாக பொன்வண்டு தோளாக, தாடி என்ன உடம்பு. ஆனா அந்த காதலை பத்தி சொல்றீங்கல்ல,
காதல்ல உண்மையாக இருப்பது பணத்தை நோக்கி இல்லாமல் மனத்தை நோக்கி இருப்பது ஆண்களா பெண்களா சொல்லுங்க பார்க்கலாம். காதல்ல உண்மையா இருப்பது ஆண்களா? கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். காதல்ல உண்மையா இருக்கிறது பெண்கள் தாங்க அப்படின்னு சொல்றோம். கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். நாங்க காதலிக்கவே இல்லை. ஹலோ, உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா பசங்க, உன் பர்சுல பணம் இருக்கிற வரைக்கும் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொன்னா அதான் பொண்ணுங்க. புரியா? பசங்களும் லவ் பண்ணுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பொம்பளை பிள்ளை பசங்க எப்படி லவ் பண்ணுவாங்க? எப்படினாலும் நண்பர்கள் வட்டாரம் இருக்குது, நம்மள சேர்த்து வச்சிருவாங்க, நம்பிக்கையில பசங்க லவ் பண்ணுவாங்க. பொம்பளை பிள்ளையும் லவ் பண்ணும், எப்படினாலும் பெத்தவங்க இருக்காங்க, நம்மள பிரிச்சு வச்சிருவாங்க, நம்பிக்கையிலேயே பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுது. யாரு கூட நாம வாழ்ந்தா சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிறது பொண்ணுங்க மனசு. யாரு கூட வாழ்ந்தாலும் நீ சந்தோஷமா வாழ்ந்தா போதுமா நினைக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் பசங்க மனசு. அப்படி நினைக்கிற பசங்க எதுக்குமா காதலிக்க மோத்து மேல ஆசிட்ட ஊத்துறான்? எதுக்கு கொலை பண்றான்னு பேசின 3 பாயிண்ட் சொத்துனுங்க விழுந்துக்கிட்டு. வீட்டுல பேசாம இருங்க. எங்களுக்கு தெரியும் பசங்களோட உண்மை காதல். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல அமுதாவை பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல குமுதாவை பாக்குறது கரெக்டா 8:40 போறான். அது எப்படி என்ன உண்மை காதல் இருக்குன்னு கேக்குறேன். அது என்ன அமுதா குமுதாவை பார்த்தோம்னா இந்த கும்கி எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இல்ல நான் தான் பாத்துட்டு இருக்கேன் ஒரு பையனை. பூரா இந்த வேலை தாங்க. நடுவர்களே, ஆனா எங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாதுமா. எங்க பயலுக்கு காதல் தான் உண்மையான காதலா இருக்கும். ஆனா பெண்களுடைய காதல் எப்படிப்பட்டது தெரியுமா? மரத்துக்கு மரம் தாகக்கூடிய குரங்கு குணம் பெண்களுடைய குணம். ஆனா எங்க ஆண்மகன் ஒருத்திய நினைச்சான்னா இறுதி காலம் வரையும் அவ்வளவுதான் நினைச்சிட்டே. ஆமா, அவளை கொன்னுகிட்டு. இப்ப நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன், அப்படி பேசக்கூடாது. நான் நடுவர், 2 பக்கம் பேசுவேன். ஆண்களுக்கு பெண்கள் அழகா இருந்தா தாங்க பிடிக்கும். ஆண்களுக்கு பெண்கள் அழகா இருந்தாதான் பிடிக்கும். பெண்களுக்கு பிடிச்சிருந்தாலே போதுங்க, ஆண்கள் அழகாகத்தான் தெரிவீர்கள். ஒரு ஆண் இல்லாம பெண் வாழ்ந்துடலாம், ஏன்னா பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம். ஒரு பெண் இல்லாம ஆண்களால வாழவே முடியாது, ஏன்னா ஆண்களுடைய தன்னம்பிக்கையே பெண் தாங்க. அன்னைக்கு ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. நீங்க நடுவுல போய் நின்னீங்களா? நான் எங்க போக முடியும், எனக்கு என்ன டியூட்டி போயிருந்தேன். இல்ல ஒட்டு கேட்ட போனாரு. அப்படி கேக்கா அண்ணே எலிசா ஓடி போமா நைசா. அவ கேக்கா வாங்கிட்டே இருக்கால பைசா. பெண்ணாலே பைத்தியமா ஆனவன் உண்டு, இங்க ஆண்களால பைத்தியமா ஆனவள் உண்டா. பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா. ஆம்பளை எல்லாம் அகிம்சாவாதி, இந்த பொம்பளை எல்லாம் தீவிரவாதி. என்ன சொன்னா? அதே பாட்டுல சூர்யா என்ன சொன்னார் தெரியுமா? பொம்பளைங்க பொம்பளைங்க மோசம் இல்லீங்க, மோசம் இல்லீங்க. பொம்பளைங்க இல்லைன்னா நீங்க இல்லீங்க, அட நானு இல்லீங்க. உன்னை இங்கு பெத்தவளும் பொம்பளை தானே, உன் கூட பிறந்தவளும் பொம்பளை தானே. பெண்ணை திட்டாதே, தப்பு பண்ணாதே, சிவராஜா தப்பு பண்ணாதே. அந்த பாட்டுல சிவராஜா அப்படின்னு வராது. நான்சென்ஸ் ஆஃப் தி பேச்சாளர். என்ன நான் அப்படியே போடுவேன். அதுல என்ன அவங்க தாஜ்மஹால் கட்டினாங்களாம். நான் கேக்குறேன் நடுவர்களே, நீங்க தாஜ்மஹால் கட்டுற அளவுக்கு ஒரு பெண்ணுடைய காதல் சிறப்புடையதாக இருந்துச்சு. ஆனா எந்த ஆண்களுக்காவது ஒரு செங்கல் நட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு உங்க ஆண்களுடைய காதல் சிறப்புடையதா இருந்திருக்கா? இருந்தா நாங்க ஒரு செங்கலை நட்டு வச்சுட்டு போவோம், கவலைப்படாத. அருமையான பாயிண்ட். திருச்சி கல்வெட்டுல இதை எழுதிட்டு நீ பக்கத்துல போய் உட்காந்துக்கோமா. ஆமா, நான் வேண்டாம் போய் உட்காந்துக்கிறேன். என்ன குதிரை எல்லாம் மண்ணை திணிச்சா, குருட்டு குதிரை கோதமைக்கு ஆசைப்பட்டுச்சா மாதிரி என்ன பேச்சு. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது, நீங்க வான ஏறி வைகுண்ட பகவான் ஆசைப்படுறீங்க. தன்னை மிஞ்சுமா தவுட்ட குளக்கட்டா, ஊர மிஞ்சுமா ஊத்த குளக்கட்டா மாதிரி பேச்சு. கேக்குறவன் கேனையில இருந்தா கேஆர் விஜயா கொண்டேல கேடிவி தெரியுமா, சரோஜா தேவி கொண்டேல சன் டிவி தெரியுமா. மேல குண்டு பட்டு சாக்காதவன் கீழே வண்டு கடி செத்தான், அந்த கதை மாதிரி பேச்சு. வழியெல்லாம் ஓடுது தண்ணி, பாத்ரூம்ல குளிக்குது சிவராஜா பண்ணி கோமரகட். என்ன பழமொழி உனக்கு மேட்சாவே அந்த பிள்ளை ஸ்கிரிப்டே எழுதல. சிவராஜனுக்கு ஒரு 10 பாயிண்ட், தினேஷ்க்கு ஒரு 10 பாயிண்ட். என்னம்மா நீங்க பேசுறீங்க? ஒரு ஆண் பேசினார், ஒரு ஆண் பேச்சாளர். அவர் பாட்டுக்கு பேசிட்டு கிளம்பி உட்கார்ந்துட்டார். ஒரு பெண் பேசினோன்னா குழாயடி சண்டை மாதிரி ஆயிடுச்சு 10 நிமிஷத்துல. நடுவர் அவர்களே, வேற ஒண்ணு இல்ல. ஆமா, இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல நடுவர் அவர்களே. சரிங்க, ஆனா சிவராஜனுக்கு சம்பளம் கொடுப்பீங்கல்ல? இந்த கையை கொஞ்சம் உள்ள கேமராமேன் எங்க இங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. சிவராஜன் கொடுப்போம், சம்பளம் கொடுப்பீங்கல்ல? அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் பொண்டாட்டி பிள்ளைய தேடி வீட்டுக்கு போவாரா, இல்ல திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுப்பாரான்னு கேளுங்க. அப்போ இவங்களோட தென்காசி நாங்க போக மாட்டோம், நாங்க திருநெல்வேலி தான் போவோம். தென்காசில பஸ் இல்லையா?
சரி, அவங்க வீட்டுக்கு தாங்க போவாங்க. வீட்டுக்கு தானே போனோம். ஆமா. எங்க சுத்தினாலும் அந்த சுமதிங்கிற குணவதியை தேடி வீட்டுக்கு தானே போனோம். சுமதி பணம் அடைஞ்சா குடும்பத்துல நிம்மதி இருக்குமான்னு கேக்குறேன். நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி. ஏங்க பணம் ஒருத்தன்ட்ட அதிகமா இருந்தா என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? பணம் ஒருத்தனை குடிகார நாக்கம், கொலகார நாக்கம், கொள்ளகார நாக்கம் நடுவரவர்களே. ஆனா பணம் இல்லன்னு வைங்க, குணம் இருந்தா மகிழ்ச்சி இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சூப்பர், அருமை. குக்கர். ஆனா நான் ஏன் குணம்னு பேசிட்டு இருக்கேன்? ஏன் இன்னைக்கெல்லாம் நீங்க எனக்கு காசே தர வேண்டாம் நடுவரவர்களே. நிஜமாவுமா? நிஜமாவே காசு தர வேண்டாம். நீங்க அத்தனை பேரை சாட்சி. இப்படிப்பட்ட பேச்சாளர் தாங்க என் டீமுக்கு வேணும். நிஜமாவே காசு தர வேண்டாம். ஒரு டி-ஷர்ட் கூட கலத்தி தந்துடாத. எனக்கு வேண்டாம். எழுதி கையெழுத்து போடணுமாங்க? எனக்கு ஒரு வருஷத்துக்கு எழுதி கொடுத்துருங்க. அக்ரிமெண்ட் சைன் அந்தோனியார் போட்டோ மேலே எழுதி சைன் பண்ணி கொடுங்க. நீங்க பெண்ணு கூட தரக்க ஒரு வருத்தம். ரொம்ப ரோசமான பேச்சாளரா இருப்பா. ஐயோ ஏங்க, எந்த ஊர்ல சைன் இப்படி இருக்கு பாத்தியா? பூரா பிராடு கூட்டங்கள். சரி, ஓகே. உண்மையிலே காசு தர வேண்டாம் நடுவர்களே. அப்படியே என்னுடைய சம்பளத்தை நீங்க ஜிபே பண்ணுங்க. எங்க வந்து கனெக்ஷன் கொடுத்துச்சு பாத்தீங்களாங்க? இதான் விவரமான பேச்சாளருங்கிறது. நடுவர்களே, ஆனா பணம் நான் தேவையில்லைன்னு சொல்லலைங்க. பணம் தேவைதான், அது அளவுக்கு அதிகமா வேண்டாம்னு சொல்றேன். அந்த அளவுக்கு அதிகமா இருக்க போய் நீ குடிச்சு குடிச்சு சீரழிறீங்க. நீங்க இங்க வந்த உடனே கேட்டீங்கல்ல டாஸ்மாக் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஆனா உண்மையிலே நான் சொல்றது எல்லாமே கன்னியாகுமரி கடலுக்கு தெற்க நடுவர்களே. கன்னியாகுமரி யாரையுமே நான் சொல்லல. ஒரு நிமிஷம், இதை நம்ம யோசிக்க வேண்டிய பகுதி. கன்னியாகுமரிக்கு தெற்க கடல் தான் இருக்கு. அடுத்ததான் இலங்கை இருக்கு. ஆமா, அதான். ஆமா, எவ்வளவு யோசிக்கணும் பாத்தியா? ஆனா உண்மையிலே அங்க வரிசை அடிக்க வச்சிருப்பாங்க டாஸ்மாக்ல. ரம்மு சின்ன ஒயினா ஆஃப் ஃபுல் கட்டிங் வெல்சன் கல்யாணி ஒர்க்கர் பொரிய கொல்கண்டா மானிட்டர் விஎஸ்ஓபி ஆண்டி டீச்சர் ஓல்ட் மங்க ராயலக்கா பயந்தப்பட்டு ஒண்ணுல எக்ஸ்பிரஸ் ஓல்ட் மங்க அப்புறம் என்னன்னு கேளுங்க. நல்ல குடிமகள்ங்க அந்த பிள்ளை. நடுவர்களே, இதெல்லாம் என்னன்னே தெரியாம எல்லா சரக்கையும் ஒன்னா ஊத்திக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவாங்க தெரியுமா? நாட்டு சரக்கு சின்னதான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா ஜிவ்வனுதான் இருக்கு, தங்க கொடமே தஞ்சாவூர் கடமை மந்திரிச்சு விட்டு புட்டா மலையாள படமே, என்ன சைஸ் இது மாமாய், ஐயோ நைஸ் இது. இப்படிதான் எங்க வீட்டு பக்கம் ஒரு குடிகார அண்ணன் நல்லா குடிச்சுக்கிட்டு போதையில கிரவுண்ட்ல விழுந்துட்டார் நடுவர்களே. பக்கத்துல ஒரு நாய் படுத்திருந்து. இந்த நாய் கிட்ட போய் இவருக்கு விழுந்துட்டாரு. அந்த நாய் இந்த மனுஷங்கிட்ட சொல்லிச்சு, நீ தள்ளிப்படு, நீ தள்ளிப்படு. உடனே இந்த மனுஷன் அந்த நாய் கிட்ட கேட்டாரு, ஏன் நாயே என்ன தள்ளிப்படு தள்ளிப்படுங்கிறன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த நாய் என்ன சொல்லி தெரியுமா? குடிச்சிருக்கிறது நீ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டி வருவா, வந்ததும் குடிகார நாயா குடிகார நாய் என்னைய சேர்த்து திட்டுவா, நீ தள்ளிப்படுன்னு சொல்லி ஒரு நாயே உங்களுக்கு மரியாதை தரலையே, அந்த பணம் இருந்து என்ன முக்கியம்னு கேட்க. சத்தியமா இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை, மாரடைப்பால செத்த ஆண்களை விட பாரடைப்பால செத்த ஆண்களின் எண்ணிக்கை தான் இன்னைக்கு நாட்டுல அதிகமா இருக்கு. அதனால தயவு செய்து குடிக்காதீங்க. அந்த மதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அரக்கன். மதுன்னு சும்மா தமிழன் பேர் வைக்கல. அந்த பழக்கம் நமக்கு ஆரம்பிக்கும் போது முதல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனா அது கடைசி துன்ப கடலில் போய் ஆழ்த்தும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மது அப்படின்னே பேர் வச்சான். நடுவர்களே, ஆனா உண்மையிலே நான் என் வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு குணவதியா தான் இருக்கேன் நடுவர்களே. ஆமாங்க, உண்மையிலே என் வீட்டுக்காரர் என்ன கல்யாணம் பண்றது காரணம் என்ன? என்ன? பணம் இல்லை, சித்ராவுடைய குணம். அப்படியாக்கா? நிஜமாங்க. எங்களுக்கு கல்யாணம் என்ன கல்யாணம் தெரியுமா? காதல் திருமணம். வாவ். எஸ், காதல். காதல் உங்க வீட்டு காதலா எங்க வீட்டு காதலா? அப்படி ஒரு காதல். என்னமா உனக்கு அப்ப வருவோம், அப்படி ஒரு காதல். உண்மையிலே வீட்டுக்காரல கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கே போக மாட்டார் நடுவர்களே. இப்ப என்ன? ஆமா, இப்ப அவர் கலெக்டரா இருக்காரு திருச்சியில. ஆமா, திருச்சியில ஒரு வேலைக்கு போக மாட்டான். ஆமா, உனக்கு என்ன கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. அப்ப நீ ஓடி போய் 20 வருஷம் ஆச்சா? ஓடி போயா? ஆமா. அப்படி என்ன ஓடி போய்? எனக்கே தெரியாதாங்க இது. நான் ஓடி போல டாடா சுமல்ல போனேன். ஒரு விளக்கம் வேற. டாடா சுமல்ல எப்படி ரெண்டு பேர் போயிருக்க முடியும்? உட்கார்ப்பா. நடுவர்களே, இந்த கேள்வி எல்லாம் உங்க மனைவியை கட்டும்போது யோசிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா உண்மையிலே என் வீட்டுக்காரர் இந்த வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணார் நடுவர்களே. சூப்பர், அருமை அருமை அருமை. இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்காரர் 1 ரூபாய் கூட எங்க கிட்ட வரதட்சணை வாங்க. அப்படி இருக்கணுங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. நிஜமாவே வரதட்சணை வாங்கினது கிடையாது. வாங்கினே, நீங்க நம்பவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மையில வரதட்சணை வாங்கினது கிடையாது. எங்க அப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? இங்க யாரெல்லாம் வரதட்சணை வாங்காமல் நான் திருமணம் முடித்தேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கை தூங்க பார்க்கலாம். நான் வரதட்சணை அண்ணா உன்னால நம்ப முடியாதுன்னு, நீயும் ஸ்டடியா இல்ல, நீ உட்கார்ந்துருக்க சேரும் ஸ்டடியா இல்ல, ஆனா பொசுக்குன்னு இந்த ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் மாதிரி கையை மட்டும் தூக்கிடுதாருங்க. வரதட்சணை வாங்கல. ஆனா அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க, பெரிய விஷயம்.
ஆனா காலையில போதையில சொல்வார் நானா தூக்குனேன். ஆனா சத்தியமா சொல்றேன், பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, மாப்பிள்ளை வீடு நல்லா வசதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொண்ணுங்க மனசும் எச்சதான். என்னைக்கு பணம் சார்ந்து இல்லாமல் மனம் சார்ந்து திருமணம் நிச்சயிக்கப்படுகிறதோ அன்னைக்குதான் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். நீங்க குணவதியா இருக்கீங்க. உண்மையிலே நான் குணவதியா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்காரர் வரதட்சணை வாங்கவே இல்லை நடுவர்களே. வெரி குட். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா, என் குழந்தைக்கு எப்படியாவது கொஞ்சம் நகை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 35 பவுன் நகை கொண்டு என் வீட்டுக்காரர் கொண்டு கொடுத்தாங்க. நிஜமாங்க. உங்ககிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கு, பட் ஃபினிஷிங் சரியில்லை. ஏங்க அப்படி சொல்றீங்க? உண்மையிலேயே 35 பவுன் நகை கொடுத்தாங்க. சரி. என் வீட்டுக்காரர் நான் சொன்னேன், எங்க அப்பா எனக்காக ஒரு 35 பவுன் நகை தந்திருக்காங்க, அத வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் இந்த நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணல சித்ரா, எனக்கு இந்த பொன்னகை எல்லாம் தேவையில்லை, உன்னுடைய புன்னகை மட்டுமே போதுமடி கண்ணே சொன்னார். பாத்தீங்களா, அதுதான் வாழ்க்கை நடுவர்களே. ஆமா, பணம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க எவ்வளவு சம்பளம் தர்றீங்கன்னு என் வீட்டுக்காரருக்கு தெரியாது. ஆமா, பூரா உங்க ஹேண்ட்பேக்ல எல்லாம் இருக்குது. என் ஹேண்ட்பேக்ல இருக்குது இருக்கட்டுங்க. உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்குற, உன் ஹேண்ட்பேக்ல எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு எண்ணி பார்த்தவர் கிடையாது தெரியுமா. இதுதான் மகிழ்ச்சியா? சும்மா வந்து பணம் பணம் பணத்துல என்ன மகிழ்ச்சி இருக்குன்னு கேக்குறேன். பணத்தால நம்மளுக்கு சந்தோஷம் தான் கெட்டு போச்சு நடுவர்களே. ஆனா இன்னைக்கு காலையில என் வீட்டுக்காருக்கு ஒரு கப்பு நிறைய காஃபி கொண்டு கொடுத்தேன். நீங்களா? நான் கொடுக்க வேற யாரும்? ஆமாமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு கப்பு நிறைய காஃபி கொண்டு, ஒரு சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஆயி போச்சு. சரி. காஃபில ஒரு ஈ விழுந்திருக்கு, நான் பார்க்காம கொண்டு கொடுத்துட்டேன் நடுவர்களே. சரி. என் வீட்டுக்காரர் காஃபில ஈய பார்த்ததும் சித்ராங்க வா அப்படினார். என்னத்தான் அப்படின்னு, காஃபில ஒரு ஈ அப்படினார். அந்த ஈ சொன்னது எனக்கு அடி வயித்துல புளிய கரைச்சிட்டுங்க, இன்னைக்கு கொன்னுட்டாருன்னு நினைச்சேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் தான் உன் காஃபிக்கு மயங்கினேன்னா இந்த ஈ மெல்லவா உன் காஃபிக்கு மயங்கி விட்டது சொன்னார். பாத்தீங்களா, இந்த குணம் இருக்குன்னு நடுவர்களே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்டுல மட்டும் தான் அப்படி காதல் அரும்புதுன்னு நினைக்கிறாரு. எங்க வீட்டுல எல்லாம் எப்படி தெரியுமா, அப்படி கொட்டுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, போன வாரம் எனக்கு பயங்கர நெஞ்சு வலி. பயங்கர நெஞ்சு வலி. நெஞ்சு வலியா? சொல்லவே இல்ல. யாருக்குமே சொல்லல. யாரா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டிங்களா? நான் போனை போட்ட உடனே என்னைக்கு பட்டிமன்றம்னு பூரா டேட்டா புக் பண்றதெல்லாம் குறியா இருக்கிறீங்க பேச்சாளர்கள்லாம். பயங்கர நெஞ்சு வலிங்க. நைட் 2 மணி ஆம்புலன்ஸ் வீ 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 நைட் 2 மணிக்கு வீட்டு வாசல்ல வந்து நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரக்சர்ல ஏத்திட்டு வேகமா தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா குறுகுறுன்னு பாக்குது, நெஞ்சு வலி ஆண்டி இவருக்கு, நம்புற மாதிரியா இருக்கு, கதை கதையா அளந்து விட்றாடி. நிச்சயமா இருந்துச்சு. டாக்டர் பூரா செக் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட்ல சின்னதா ஓட்டை இருக்குன்ட்டாங்க. ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்ட்டாங்க. நான் சொன்னேன், டாக்டர் இருடா இருடா, அதுக்கு அது ஓட்டையை தயவு செய்து அடைக்க வேண்டாம் டாக்டர்ன்ட்டேன். ஏமா ஓட்டையை அடைக்காட்டி செத்து போயிருவோமா, அப்புறம் எப்படி பட்டிமன்ற ஊர்வரா போய் பேச. டாக்டர் இந்த ஓட்டையை அடைச்சிடாதீங்க டாக்டர். என்னம்மா பண்றது, அது ஓட்டை இல்லை டாக்டர், என் வீட்டுக்கார் வந்து போற வாசல்னு சொன்னங்க. அவ்வளவு பெரிய வாசல் அது சொல்லவே இல்ல. குணங்க, அவ்வளவு பெரிய குணம் கொப்பளிச்சிட்டு கிடக்குது தெரியுமா. இது இவ்வளவு தானே இருக்கும் நடுவர்களே. ஆனா உங்க இதயத்துல உங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல, ஆமா, அதே மாதிரி பிறகு பக்கத்து வீட்டுக்காரரா இருப்பாரு. என்ன ஒரு நான்சென்ஸ் ஒரு கேள்வி. ஏன் இதயத்துல என் வீட்டுக்காரர் இருக்காரு நடுவர்களே. ஆமாங்க, அதான் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னார். இப்ப நீங்க மணி 2 ஆயிட்டு சொன்னீங்கல்ல, கேளுங்க சிரிக்காதீங்க. சரி சரி சரி. இப்ப மணி 2 ஆயிட்டு சொன்னீங்கல்ல. ஆமா. இப்ப நான் இந்த அகரக்கட்டுல நின்னு பேசிட்டு இருக்கேன்ல. சரி. என் உடம்பு தான் இங்க நிக்குது, என் மனசு எங்க இருக்கு தெரியுமா, கன்னியாகுமரியில இருக்கிற என் வீட்டுக்காரரை சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, அவ்வளவு பாசமா சுத்திக்கிட்டு இருக்கேன் பாசத்துல. சரி. இப்ப என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பார் தெரியுமா, தூங்கிட்டு இருப்பார் நினைக்க கூடாது, வாசல்லே இருப்பார். எப்படி? ஏன் வாசல்ல இருப்பார்? ஏன் வாசல்ல இருப்பார்? வந்துருவாளோ 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 வந்துருவாளோ, எப்ப வருவா எப்ப வருவா எப்ப வருவான்னு இருப்பார். சரி. வாசல்ல இருப்பாரா? ஆமா. இன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது டைம் என்ன ஆகும்? 2 நாள் ஆகும். 2 நாளா? ஆமா, இதா தாண்டி உருவம் பஸ்ல ஏறிப்போம். 2 நாள்லாம் ஆகாது. சரி. நான் காலையில ஒரு 4 நாள் ஆகுமா? 4 நாள் 2 நாள் உனக்கு டீ-ஷர்ட் பாதி இருக்க பாத்துக்கோ. 4 நாள் ஆகாது. அவர் 4 நாள். சரி, ஓகே, 2 நாள் ஆகுமா? இப்ப 2 நாள் ஆகணும் வைங்க. 2 நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு போனாலும் என் வீட்டுக்காரர் என்ன எதிர்பார்த்து வாசல்ல காதலோட வழி நோக்கி வைப்பாருங்க அவருடைய விழியை. சரி. அப்படியே இருப்பாரு எதிர்பார்த்து. என்ன பார்த்ததா அவர் அங்க இருந்து ஓடி வருவார். ஓகே. அவரை பார்த்ததும் நான் இங்க இருந்து ஓடி போவேன். ஸ்டாப். ஓடி போக மாட்டீங்க, உருண்டு போவீங்க.
இல்லங்க அவரை பார்த்ததும் ஓட்டம் வரும். சரி. ஓடி போவனா என்ன பார்த்து அவரு சிரிக்க, அவரை பார்த்து நான் சிரிக்க, உங்க ரெண்டு பேரை பார்த்து ஊரே சிரிக்க. சரியா லூசு குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன்டா. ஊர்காரங்க அங்க கிடையாது. ஏன் தெரியுமா? அங்கே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. பேசாம போத்திக்கிட்டு படுக்க வேண்டியது. அங்க ஊர்காரங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். ஆனாலும் என் வீட்டுக்காரன் என்ன கேட்பாரு தெரியுமா? சித்ரா, என்னை பிரிந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதம்மா, என்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசுமா அப்படிம்பாரு. இப்படி சுத்த தமிழ்ல லூசு குடும்பம் கன்ஃபார்ம் தான். நான் எப்படி பேசுவேன்னு கேளுங்களேன். நான் எப்படி பேசுவேன்? எப்படி அவர் அப்படி கேட்டதை நான் எப்படி பேசுவேன் தெரியுமா? தூது வேலையில அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா, தூங்காமணி வேலக்க தோண்டி வைத்து எரிய வச்சு உமகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த இந்திர சந்திரனும் மாமை வந்தா எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். நான் காற்றாகி ஊற்றாகி மாமனை தடவி கட்டிக்கணும். தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு நடுவர்களே. நிச்சயமா. இப்ப நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் நிறைவாக. ஒரு குணவதியால மட்டும்தான் கணவனுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ முடியும் நடுவர்களே. ஒரு குணவதியால மட்டும்தான் கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அந்த சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை நடத்த முடியுங்க. நம்முடைய கணவனை கடனாளி ஆக்க கூடாதுன்னு சொல்லி அந்த குணவதியால தான் அவனை ஒரு சிறந்த சேமிப்பாளரா ஆக்க முடியும். பணத்தால முடியாது சிவராஜன் நடுவர்களே. அதுல சவுண்ட்ஸ்காரரை பத்தி சொன்னாரு. சவுண்ட்ஸ்காரர் இத்தனை சீரியல் போட்டிருக்காருல, இதே திருவிழாவுக்கு அடுத்த தடவையில் இதே துரைமுருகன் சவுண்ட்ஸ கூப்பிடணும்னா அவரு கேட்கக்கூடிய பணத்துல இல்ல நடுவர்களே, அவருடைய இருக்க குணத்தினால்தான் அடுத்த வருஷம் நம்ம அவரை கூப்பிட முடியுமே. பணத்தை எதிர்பார்த்து பணம் குறைச்சிக்க வாங்குவாரு சொல்லி எதிர்பார்த்து கூப்பிட மாட்டாங்க. அவரே எனக்கு சந்தோஷத்தை தூங்க மாட்டாரு. கூப்பிட மாட்டீங்களா நீங்க? ஆனா உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு சிறந்த குணம் இருக்குன்னு வைங்களேன். பணம் அதிகமாக இருக்கும் போது இவங்க சொந்த பந்தம் உற்றார் உறவினர் அத்தனை பேரும் வருவாங்க நடுவர்களே. ஆனா அந்த பணம் அழிஞ்சு போச்சுன்னு வைங்களா, அந்த கணவனுக்காக கடைசி வரை இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மனைவிங்கிற ஜீவன் மட்டும்தான் நடுவர்களே. இப்ப சிவராஜன் வந்து பணம் பணம் பேசி உறவுகள் எல்லாம் குறை சொன்னாரு. ஆனா மனைவிக்கு அருமை எப்ப தெரியுமா? கடைசி காலத்துல படுத்த படுக்கையில கட்டில இருக்கும் போதுதான் தெரியும் மனைவியோட அருமை. அந்த நேரம் மனைவி என்ன இளமையாகவா இருப்பா? தள்ளாடும் நடை, குளிவிழுந்த கண்கள், ஒட்டிய கன்னம், பரட்டை தலை. ஆனால் அந்த கணவனுக்கு என்ன இன்பம் தெரியுமா? அவள் இருக்கிறாள் என்பதே இன்பம் சொன்னார் நடுவர்களே. 12 குழந்தைங்க எங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னார்ல, அந்த 12 குழந்தைங்க இருக்குது பெருசுல நடுவர்களே. 12 குழந்தைங்கள்ல ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க தெரியுமா? அந்த குணம் தான் வாழ்க்கையில என்னைக்குமே மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் தேவையானது பணத்தை விட குணமே 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 என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய கைத்தல கொடுங்க பார்க்கலாம் எங்க சித்ரா அக்காக்கு. இந்த டயத்துல பணத்தை எதிர்த்து குணம்னு பேசுறதுனா மனுஷன் எவ்வளவு ஸ்டஃப்பான பேச்சாளராக இருக்கணும். காப்பியை போட வேண்டியிருக்கு, காப்பியில ஒரு ஈய போட வேண்டியிருக்குது, எத்தனை ஜோக் எடுத்து விட வேண்டியிருக்கு பாத்தீங்களா?